வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இந்தராசா ஐயா. நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னன்னா, இப்ப தற்போது நம்ம வருகின்ற மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு இன்றைக்கு என்ன சொல்றது, தமிழ் மக்களால இதுவரைக்கும் வாக்கெடுத்து, அதாவது தமிழ் மக்கள்ல வாக்கெடுப்பால தமிழ் மக்களை ஏமாத்தி வாக்கெடுத்து பார்லமெண்டம் போன நாசதார கூட்டங்கள் இப்ப கடைசி கட்டத்துல ஒன்று சேர்ந்திருக்கணும். இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட 2002 பார்க்கலாம். 2002 ரணிலோட எங்களோட தேசிய தலைவர் ஒப்பந்தம் வச்சு என்ன சமாதான பேச்சுவார்த்தை கண்டு ஒப்பந்தம் வச்சு சந்திரிக்கா இருந்த காலத்துல பிறகு 2002 பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பண்ட உருவாக்கி 22 தேசிய பட்டியலுடன் 22 பார்லமெண்ட் உறுப்பினரை உருவாக்கி இந்த பலதரப்பட்ட எமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து அரசியல் ரீதியாக எங்களோட தமிழ் மக்கள பிரச்சனையை நீங்க முன்னெடுத்து செல்லுங்கள், இராணுவ ரீதியான பலம் எங்கள்கிட்ட விடுதலை புலிகளாகிய எங்கிட்ட இருக்குது, ஆனா அரசியல் ரீதியாக நீங்க முன்னெடுத்து செல்ற விடயம் எவ்வாறு இருக்க வேணும் என்றால் நாங்க சொல்ற விஷயத்தை மட்டும்தான் தெற்குல சொல்லணும் என்று ஆணித்தரமாக தமிழ் செல்வனையும் அண்டமால் சிங்கனையும் வலியுறுத்துறாங்க. சம்பந்தர் குழுக்களுக்கு, சம்பந்தர் உட்பட்ட குழுக்கள், அதாவது கூட்டமைப்பு. ஆனால் மாறாக அவங்க செயல்பட்ட விடயம் எவ்வாறு என்றால், இந்த தலைமைகள் விடுதலை புலிகள் தலைமைகள் சொல்ற விடயம் உண்டு, ஆனா அவர்கள் தெற்குல போய் சொல்ற விடயம் வேறு. அப்ப இது ரெண்டுக்கும் வேறுபாடை வச்சுத்தான் சொல்லி விடுதலை புலிகளை எவ்வாறு அழிக்கலாம், எவ்வாறு நசிக்கலாம், எவ்வாறு விடுதலை புலிகளை அழிச்சு விட்டால் அடுத்த கட்டம் தமிழ் மக்கள்ல ஏக பிரதிநிதிகளாக விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்ட என்ற அந்த பேரை வச்சு காலம் பூராக தெற்கில் இருக்கிற அரசியல் தலைமைகளுடன் தாங்கள் ஒட்டிக்கொண்டு சொத்துக்களையும் கொழும்புல சேர்த்து கொண்டு தங்கள பிள்ளைகளையும் வெளிநாட்டுல படிக்க விட்டு கொண்டு தாங்கள் ரோயல் கல்லூரியில கல்வி கற்றையிலிருந்து தங்கள பிள்ளைகளையும் அவ்வாறே கற்க வச்சு கொண்டு தங்கள மனைவி பிள்ளைகளுக்கு சொகுசு வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வேலைக்காராக்களையும் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினர் வச்சுக்கொண்டு எங்கட தமிழ் மக்களை விடுதலை புலிகள் இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது, விடுதலை புலிகள் அழிக்கிறதுக்கு நாங்க உறுதுணையாக இலங்கை அரசுக்கு, மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு துணையாகவும் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற கர்நாடக அரசு என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த என்ன பேர் கருணாநிதியோட டீல் வச்சு கொண்டு முற்று முழுதாக விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்கு வேலை பார்த்து இன்றைக்கு அவங்கள எடுத்த நாடகத்துல அரங்கேற்றி இன்றைக்கு ஒரு துரோகத்தனமான செயல் முன்னுக்கு வந்து இன்றைக்கு வென்றிருக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதியினர். அதன் பிறகு இந்த 20 வருஷம் கடந்து இன்றைக்கு 20 வருஷம் கடந்து என்ன, அதாவது இன்றைக்கு 2002 24 வருஷம் கடந்து இன்றைக்கு 20 வருஷத்துக்கு மேற்பட்ட இந்த அரசியல்வாதி மாதிரி இருந்து இதுவரைக்கும் எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு துரும்ப கூட இவங்கள் பெற்றுக் கொடுத்தது இல்லை. ஆனா தங்களுக்குள்ள பதவி வேறுபாடும் இந்த போராட்டம் அழிஞ்சதுக்கு பிறகு 2009 பிறகு ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தங்களுக்குள்ள 6 தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தர் செத்தால் அடுத்தது 6 தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைன்றதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு ரணில்ல ஒரு சூட்சிமம் சுமந்தரனை வச்சு ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. அதாவது இதுக்குள்ள இருக்கிறவர்களும் எனக்கு வாக்களித்தார்கள் என்று ஒரு தீக்குச்சியை பத்தி எரிச்சு விட்டார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர் ராஜதந்திரி நரி, அவர் ராஜதந்திர நரி தந்திரவாயம்னா சிங்கள மக்களும் அவர் ஆட்சிக்கும். ஆனா எங்கட ராஜதந்திர நரி கெட்ட கிரிமினல், எங்கட சமூக விரோதி, தமிழ் மக்களுக்கே ஒரு சாவக்கேடான சுமந்திரன். இந்த சுமந்திரன் என்ற கெட்ட சமூக விரோதி, தேச துரோகி ரணில் விக்ரமசிங்கோட ஏதோ ஒரு உள்ளால டீல் வச்சுட்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளால கைகாட்டப்பட்டு அழிக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது.
அப்ப உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள ஆயுத குழுக்கள், அதாவது டெலோ பிள்ளாட்டு இபிஆர்லப்பு ஏன் நம்மட இப்ப சமஷ்டிய நாடிக்கொண்டு நிற்கிற தேசிய தலைவராம் காங்கிரஸ் அகில இலங்கை காங்கிரஸ் கட்சி என்ன பேர் குமார் பொன்னம்பலம் அவர்கள், அந்த அதாவது என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை இருந்து கொண்டிருந்த நேரத்துல இவர்களை பிரிக்கணும் என்ற ஒரு தந்திரவாயம் விடுதலை புலிகள் ஆயுத மௌனிப்புக்கு பிறகு இலங்கை கவர்மெண்ட்டுக்கு இருந்தது, இலங்கை அரசாங்கத்துக்கு. அதுக்கு ஒரு நாசதார ஒரு துரோகி, அதாவது சேர்போன் ராமநாதன் உட்பட அந்த காலத்துல இருந்த உண்மையில லட்சுமண் கதிராவன், நீலன் திருச்செல்வன், சம்பந்தர், சுமந்திரன், சாணக்கியன், இந்த பைத்தியம் அரித்துனா ஏன் மற்றாக்களும் நல்லவங்கள் இல்ல. அப்ப இவங்களை வச்சுத்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரிக்கணும் என்று சுமந்திரனை தான் கையில பிடிச்சது அடுத்த கட்டமா கவர்மெண்ட். அதன் பிரகாரம் ஒரு தீக்குச்சிய பத்தி எரிச்சது ரணில் இந்த உங்களோட அமைப்பில் இருக்கிறவங்களும் எனக்கு ஆதரவா வாக்களிச்சு என்று சொன்னதுக்கு இணங்க இவங்களுக்குள்ள ஒரு முருகல் நிலையை உருவாக்குனது இந்த சுமந்திரன். அதாவது அடைக்கலனான வழியா போனும் என்ன பேர் நம்மட தலைவர் தேச பற்றாளர்கள் சித்தார்த்தன், தர்மலிங்கம் சித்தார்த்தனை வழி அனுப்பினது. அப்ப இந்த ரெண்டு ஆயுத குழு கட்சிகளையும் ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திர வழிய போயிட்டு கஜேந்திரகுமார் வெளியே போயிட்டு அப்ப இவங்கள் ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புனா உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சம்பந்தருக்கு பிறகு தான் தலைமை தாங்கலாம் என்ற முடிவு சுமந்திரனுக்கு இருந்தது. அப்ப அதன் பிரகாரம் அரங்கேற்றப்பட்டது, நாடகம் நடத்தப்பட்டது. அவங்க வெளியேறி விட்டார்கள். அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. இன்றைக்கு அவங்களும் முதுகெலும்பு இல்லாதபடியா தானே இந்திய அரசோட தமிழ் இலங்கையில விடுதலை மக்களுக்காக போராட போயிட்டு பலதரப்பட்ட இயக்கங்கள் போராட போயிட்டு கடைசியில இந்தியாவோட கொண்ட்ரோலுக்கு நின்று செயல்பட்டாக்கள் தான் இந்த அடைக்கலநாதன், மற்றது என்ன பேர் சுரேஷ் பிரேமச்சந்திர, மற்றது என்ன பேர் தர்மலிங்கம் சித்தார்த்தன். ஏன்னா விடுதலை புலிகள் மட்டும்தான் இந்தியாவோட கொண்ட்ரோலுக்கு போகல. ஏன்னா விடுதலை புலிகள் ஒரே கொள்கை தமிழீழத்துல நின்ற இந்தியாவோட சொல்ல தலைவர் கேட்கல. ஆனா இவங்கள் ஆயுத குழுக்கள் இத்தனை பேரும் இந்தியாவோட சொல்ல கேட்டு பிறகு விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடினவர்கள் தான் இவங்கள். அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. முதுகெலும்பு இல்லாதபடியா தான் இன்றைக்கு என்ன சுமந்திரன் சாதாரண சுமந்திரன் நாட்டு பற்றாளரும் இல்ல, தேச பற்றாளரும் இல்ல, நாட்டுக்காக ஒரு துளி மண் கூட தூக்கி கொடுக்கல நாட்டுக்கா. எங்கட கடைசி கட்டத்துல யுத்தத்துல 60 வயசு பொம்பளையில் கூட ஆயுத பயிற்சி எடுத்து எங்களை டம்மி ரயிலோட எங்கட வன்னி மாவட்டத்துல. ஆனா அந்த சுமந்திரன் பரம்பரையில ஒரு துளி மண் கூட எங்களை மாவீரருக்கு போட்டதில்லை. சுமந்திரன் பரம்பரையில மண் கூட போட்டதில்லை வீரச்சாவடைஞ்ச மாவீரருக்கு. அவ்வாறான ஒரு நாசதார துரோயிட சொல்ல கேட்டு இவங்கள் வெளியே போனா அந்த லால்ரா அடிச்சு கொண்டிருந்த ஜனநாயக போராளிகள் தாங்கள் புலிகள் என்று துளசியாக்கள் 5 வருஷம் கூட்டமைப்பை வளர்த்தவங்கள், தமிழரசு கட்சியை வளர்த்து போட்டு கடைசா சங்க கட்சியோட போய் நிக்கிறான். அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. அவங்க கூட தட்டி கேட்டிருக்கலாம் கூட்டமைப்புக்குள்ள நிக்க. ஆனா இயக்கம் இல்லை சொல்றாங்க. துளசி என்ன வாய் பேச்சு மட்டும்தான். ஆனா அதிகார பேச்சு போராடி இருக்கணும் துளசி. வடக்குல இருந்து கிழக்கு வரைக்கும் நடந்திருக்கணும் துளசி. தலையால சாமாந்திக்கு தோல்ற ரயில போட்டு ஹிட்பேக்கையும் போட்டுக்கொண்டு ஒரு சூரப்பத்த வழிய பிடிச்சு நடக்குங்க. இடவுல 100 பேர் சாமாந்திக்கு போக ஒருவன் அந்த பத்தைய பிடிச்சு போட்டு விடுவான் கொடி. அந்த பத்தையை நாங்க பிடிக்க தவறிட்டு இரவுல கண்ணுல அடிச்சு அப்படியே கொண்டு விழுத்தி விட்டுரும். இரவுல லைட்டும் பிடிக்காம நடக்கணும் துளசி. அப்பதான் துளசி பலி தெரியும், வேதனை தெரியும், போராட்ட வரலாறு. நீங்க எல்லாம் நிர்வாக சேவையில இருந்து வேலை செய்த நீங்க தானே. துளசியில பேரை ஒரு தளபதியில துளசியில பேரை வச்சுட்டு முகவரா இருந்து 2006 சேர்க்கப்பட்டார்கள். உங்களுக்கு பலி தெரியாது, வடக்குல இருந்து கிழக்கு தெரியாது, கிழக்குல இருந்து வடக்கு தெரியாது துளசி. அதால நீங்க என்ன செய்த சுமந்திரன் பயத்துல நீங்களும் முடிய போயிட்டீங்க. நான் இருந்திருந்தேன். ஏன் புலிகளை இம்பராசா நாங்க 2019 போய் சேனாயிராசாட்ட சத்தியலிங்கத்திர ஒப்புசில நாங்களும் உடன்பாட்டுக்கு வாரம். நாங்கள் ஒரு கட்சியா தான் பெறுவோம், ஜனநாயக போராளிகளும் கூட்டமைப்புக்குள்ள இருக்குதுன்னு சொல்ல பரிசீலிக்கணும் சொல்லி போட்டு அப்புறம் சுமந்திரனும் சம்பந்தரன் சொன்ன இம்பராசாவை எடுத்தா கடைசி இந்த கட்சிக்குள்ள வச்சு அவன் புலி என்று நினைக்கிறான். நாளைக்கு அவன் ஒன்றுக்கும் ஒருவருக்கு நெருங்க மாட்டான்.
ஏன்னா அவங்க இன்றைக்கு வந்து இந்த அடி வேறு ஆணி வேறு அக்கு வேறா பார்த்துட்டாங்க சுமந்திரன் சம்பந்தரன். ஏன்னா வந்து உண்மையான புலி, உண்மையா கஷ்டப்பட்டவன், உண்மையா போராடணும் என்றது தப்பே இல்லாது தாங்கள். ஆனா துளசி வேந்தனாக்களை ஏமாத்துற மாதிரி இன்பராசாவை ஏமாத்த இயலாது என்று அவங்களுக்கு தெரியும். புலி உரிமைத்தான் நிற்கும். அந்த பைபை சொர்ணமண்ணமாய் 55 ஹோஸ் உருமுனா கடல் பிடிக்கும் இல்ல போட் அதே மாதிரி உரிமைத்தானிக்கு இந்த இம்பராசாவை உள்ளுக்கு எடுக்க கூடாதுன்றது சுமந்திரன் சம்பந்தருக்கு இருந்தது. அதே மாதிரி 2019 நாங்க போய் ஒரு உடன்பாட்டுல வவுனியாவில் சத்தியலிங்கத்திர ஆபீஸ்ல நாங்க கேட்டோம். 16 பேர் போனாங்க. கேட்டும் அவங்க எங்களை சேர்த்துக்கொள்ள. அது ஒரு புறம். இந்த துளசி வேந்தனாக்களை பே கட்டலாம் நினைச்சு இப்ப அதே துளசி வேந்தனாக்களை அடைக்கல நாக்கள் வச்சு சங்க கட்சி தங்கட பார்லமெண்ட் ஒரு இதுக்காக பே காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறல போத்தல் தான் கொடுப்பாங்க. துளசிக்கு போத்தல் அடி ஏங்காதம்னு சொல்றாங்க. நீ போத்தலை விழுங்கினாலும் சரி, அப்படியே கேஸோட வாய்க்குள்ள தள்ளுனாலும் சரி, புலியன்ற பேரை வச்சு நீங்கள் இன்றைக்கும் ஜாலதான் அடிச்சு கொண்டிருக்கிறீங்க. துளசி எனக்கு இப்ப சொல்றாங்க போத்தல் அடி ஏங்காதான் வேண்டு. சரி, ஓகே, எல்லாரும் குடிக்கிறான் தான். குடிக்கிறவன் அத்தனை பேரும் கெட்டவனும் அல்ல, குடிக்காதவன் எல்லாரும் நல்லவனும் இல்லை. அதை மட்டும் நீ புரிஞ்சு கொண்டு நீ என்னத்தை செய்தாலும் போராளி என்ற பேரோட நிக்கிற நீங்க உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கணும். தலைவரை உப்ப போட்டு நீங்க சாப்பிட்டு சொன்னா தலைவர் இன்றைக்கு ஒரு தளபதியை உருவாக்குனா லெப்டினன்ட் அவன் தலைமை தாங்கி வீரச்சாவனா அடுத்த தளபதி, அடுத்த துணை தளபதி, அதுக்கு மேலாக கொம்பனிக்கு தளபதி மாதிரி, செக்ஷன் லீடர் மாதிரி, பிளாட்டோன் லீடர் மாதிரி இருப்பாங்க. கேப்டன், லெப்டினன்ட் தலைவர். ஒரு ஆள் வீரச்சாவனா ஒரு ஆள் தலைமை தாங்கணும். அப்படித்தான் தலைவர் வளர்த்தவர். ஒரு ஆளுக்கு பின்னால போய் நின்று குடிச்சு கொண்டு நிக்க சொல்லல, செம்பு தூக்க சொல்லின்னு சொல்லல. இன்றைக்கு நான் ஆருக்கு பின்னாலே நிக்கல. நீங்க எவனா இருந்தாலும் இந்த குலத்துல இருக்கிறவங்க, தாயத்துல இருக்கிறவங்க உறுதிப்படுத்துங்க. இன்பராசா 6 வெற்றி இயக்குது. இன்பராசாவோடு நீங்க உறுதிப்படுத்துங்க. இன்பராசா அரசாங்கத்துக்கு பின்னால இல்ல இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதி மாதிரி பின்னால அல்லது இந்த முஸ்லிம் அரசியல்வாதிக்கு பின்னால, ஏன் குலத்தில இருக்கிற கட்டமைப்புக்கு பின்னால, ஏன் இந்தியாவுக்கு பின்னால நிக்குதாண்டி நீங்க உறுதிப்படுத்துங்க. கனதூரம் போகல. இந்த வன்னி நிலப்பரப்புல முல்லைத்தீவுல இருந்து புதுக்குடியில் வரைக்கும் நான் வாழ்ந்த 20 வருஷம் வாழ்ந்த இடத்துல நிர்வாணத்தோட வர நீங்க உறுதிப்படுத்துங்க. நான் அதுக்கு பின்னால நிக்கணும். ஆனா சும்மா சொல்லுவீங்க இம்பராஸ் அங்க நிக்கிற அஞ்ச நீங்க அடே ஆத்திரம்பரியோட வெட்டிக்குதுடா இதயம். நான் உழவுக்கு சொல்றேன்டா, நீங்க உறுதிப்படுத்துங்கடா. அப்படித்தான். ஆனா நான் உறுதிப்படுத்துவேன். துளசியாக்கள் 6க்கு பின்னால நிக்குது. சைக்கிள் கட்சி 6க்கு பின்னால நிக்குது. இந்தியா சுமந்திரன் 6க்கு பின்னால நிக்குது. சுமந்திரன் ஒரு என்ன சொல்ற அந்த தலை இல்லாத பாம்புமாய் எல்லா பக்கமும் இப்படியும் போகும் இப்படியும் போகும். ஆனா 4 பக்கமும் சுழறு சுமந்திரன் நரி. எங்கட இனத்தை அழிக்கிறது தான் அவனுக்கு வேலை. ஆனா நீங்க உறுதிப்படுத்த. அதே மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள்கிட்டையும் நான் சில விஷயத்தை கேட்டுக்கொள்றேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை வாரன். அன்பான மக்களே, இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரிச்சு போட்டு கடைசியா இந்த சுமந்திரன் தமிழரசு கட்சிக்கு தலைமை தாங்கணும். கடைசியா தமிழரசு கட்சியில வாக்கெடுப்பு இவங்க ஏதோ செய்து கடைசியா சிறிதரன் வந்த இடத்துல சிறிதரனை கூட பிளாக்மெயில் பண்ணி சிறிதரன் கட்டாயம் இதுல இருந்து விலத்தோணும். அவரும் கங்கணம் கட்டி ஆடி சிறிதரன் உத்தம புத்திரன் இல்ல. சிறிதரன் கொத்தரோட்டி கொண்டு வந்து மாவீர பொம்பளைகளுக்கு விளையாட வெளிக்கிட்டால்தான் சிறிதரன் இந்த ஆக்கள் முழுக்க. எத்தனை 11 மணிக்கு அப்புறம் கொத்தரோட்டி கொண்டு வரா இல்ல ஒரு இயக்க பிள்ளை இன்றைக்கும் இருக்கிறாளாம் வெளிநாட்டுல. சிறிதரம் கேட்டவன் நான் படுக்க வாரையா உனக்கு நான் நின்ன சலுகை செய்யறேன்னு சொல்லி எனக்கு அதையும் சொன்னாங்க. நேற்று முந்தின நாள் சுவிட்சர்லாந்து சொன்னா அப்படியானால் தான் சிறிதரன் எங்களை மாவீர பொம்பளையில் வடிவண்டா படுக்க கேட்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த சிறிதரன் நாங்கள். என்ன சொன்னா நாங்க அவங்கள இனி நான் சொல்றேன் எவனா இருந்தாலும் அவங்க வெளிப்படையா சொல்றதுதான் என்னுடைய கருத்து. சரியோ? இம்பராசாவை நீங்க வெளிப்படையா சொல்லுங்க நிச்சயம். ஆனா நீங்க இம்பராசா என்னத்தை வெளிப்படையா சொன்னாலும் இம்பராசால ஒரு துரோத்தனத்தை சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் வரலாற்றுல போராட்ட வரலாற்றுல நான் கதைச்சேன்டா நீங்க அழுவீங்க. இன்றைக்கு வரைக்கும் துரோகங்கள் செய்ய வேண்டியார்கள் நாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தலைவற்ற பாதையில நிக்கிறோம். அவற்றை மறக்க கூட எங்கிற மக்களுக்கு ஒரு அமைப்பு வேணும், அரசியல் ரீதியான ஒரு கட்டமைப்பு வேணும் என்று உறுதியா நிக்கிறோம்டா எங்கிற மாவீரர் கொடுத்த சத்திய வாக்குனாங்க. அவங்களோட லட்சியத்தை நாங்கள் ஜனநாயக ரீதியில தொடரணும் என்ற ஒரு உறுதிப்பாட்டுல நாங்க இன்றைக்கு நிக்கிறோம். ஆனா அந்த வகையில நான் சொல்ல வந்த விஷயம் வாங்க, கிழக்கு மாகாணத்துல நடந்த சம்பவம் அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இதே சுமந்திரன் தான் தமிழரசு கட்சியை அழிச்சு இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு தலைமை இல்லாம ஆண்மாடும் பெண்மாடும் தெரியாத
என்ன பேர் கள்ளன் சீவிக்கு சிவஞானத்தை வச்சிருக்கிறாங்க. இஞ்சால சிறிதரன் ஒரு டீம், இஞ்சால சுமந்திரன் ஒரு டீம். ஆனா அந்த சிறிதரனோட இன்னைக்கு கிளிநொச்சியில நலம்புரி சங்கம் ஒன்று சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த நலம்புரி சங்கத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்ட போராளிகளுக்கு சொல்றேன், இந்த அரவிந்தன் என்ற நபர் எத்தனை சண்டை பிறகு எத்தனை எந்த காலப்பகுதியில எந்த தளபதியோட நின்று வன்னி மாவட்டத்துல சண்டை பிடிச்சவர் சரி, அவர் சண்டை பிடிக்கல. அவர் ஒரு முகவரா இருந்து ஒரு முகவரை காட்டி கொடுத்து போட்டு 2007 பிடிபட்டு 2009 2012 வரைக்கும் அவர் ஜெயில இருந்தவர். என்னடா ஜெயில இருந்த பேர் சம்பளத்தோட இருந்தவர். அவருக்கு தெரிகிற சிங்களம் எங்களுக்கு தெரியாது, மற்ற ஆக்களுக்கு தெரியாது. அவர் வெள்ளவத்துல படிச்சவர், சிங்கள மொழி படிச்சு கொண்டிருந்தவர். இன்னைக்கு அப்ப ஈஸியா ராணுவம் சட்டமுறை மாத்தி விட்டுச்சு. மாத்தி விட்டு தான் ஒரு கரும்புலியை பிடிச்சு கொடுத்தவர் இந்த அரவிந்தன் என்றவர். அவருக்கு போராட்ட படுக்கள் தெரியாது. ஆனா தேடல்ல தான் அந்த அங்க எனக்கு வெளிநாட்டுல ஒருவன் சொன்னான், இன்றைக்கு ஒருவரும் விசுவாசம் இல்ல, எல்லாரும் இன்றைக்கு நாங்க இந்த விஷயத்துல சொல்றோம், மாற்று இயக்கங்கள்ல இருந்த அடைக்கலநாதனும் இல்ல, இபிஆர் மண்டையாங்குழு சுரேஷ் பிரேமச்சந்திரையும் இல்ல, தர்மலிங்க சித்தார்த்தனையும் நான் சொல்ல வரல. ஆனா மாற்று இயக்கங்கள்ல இருந்த அத்தனை பேரும் இன்றைக்கு விடுதலை புலிகள்ல கோரிக்கை தான் சரி, அவங்களதான் உண்மையா ஒரு தமிழ் தேசியத்துக்காக போராடினவங்க இன்றைக்கு புலத்திலையும் தாயத்திலையும் ஒற்றுமையா நிற்கிறாங்க. மாற்று இயக்கங்கள்ல இருந்த இந்த தலைமையில விட மற்றாக்கள் எல்லாம். ஆனா எங்க விடுதலை புலிகள் இருந்த அத்தனை பேரும் நான் பட்டத்துக்கு நின்றான், பனைமரத்துக்கு நின்றான், புளிய மரத்துக்கு நின்றான், ஏன் கடைசியா தலைவர்கள் கிட்ட நின்றான். தலைவர் வெடிப்பட்டு சாகுறார், செல்விழுந்து சாகுறார், வீரச்சாவடைகிறார். நான் எனக்கு மட்டும் ஒன்றுமே படலை, நான் வந்துட்டேன் என்றவங்க எல்லாரும் இன்றைக்கு எங்கட இனத்தை அழிக்கிறாங்க. அதானே மாற்று இயக்கங்கள்ல இருந்தவங்க இன்றைக்கு எங்கட போராட்டத்துக்கு ஆதரவா இருந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா வெளிநாட்டிலையும் தாயத்திலையும் வேலை செய்யறாங்க. உண்மையில உறுதியா நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்ப விளங்கி கொண்டாங்க. அண்மையில நடந்த தலைமை முரண்பாட்டுக்குள்ள இப்படி போயிட்டு, ஆனா தலைவர் ஒன்றுதான் தமிழ் தேசியத்துக்கான விடுதலைக்காக இறுதி வரைக்கும் உறுதியா போராடினவர். மாற்றி குழுக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கிறாங்க. ஆனா எங்கட இயக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அந்த வட்டத்துக்கு இந்த வட்டத்துக்கு அன்னையோட நின்ற பனவரத்துக்குள்ள இருந்த புளிய மரத்துக்குள்ள நந்திக்கடல் தண்ணிக்கு நின்று சொல்லி கொண்டு இன்றைக்கு எங்கட இனத்தை அழிக்கிறாங்க. ஒற்றுமை இல்லாம காட்டி கொடுக்குறாங்க. இந்த சுமந்திரன் எல்லாரையும் விட சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு இதே சுமந்திரன் கூட்டமைப்பு இந்த தமிழர் கூட்டமைப்பு அழிச்சு தமிழரசு கட்சி அழிச்சு போர்க்குற்றத்துக்கு இல்லாம போர் விடுதலை இன அழிப்பு அப்படி ஒன்று நடக்கல என்று சொல்லி இந்த போர் குற்றத்திலிருந்து கோட்டபாய அரசாங்கத்தை காப்பாத்தி 120 கோடி ரூபாய் காசு வாங்கின சுமந்திரன், நான் இதையும் காட்டுறேன் அவங்களுக்கு. இன்றைக்கு தமிழரசு கட்சியை அழிச்சு போட்டு இன்றைக்கு விடுதலை புலிகள் கூட பூந்து விடுதலை புலிகள் ஒற்றுமையை அழிச்சு கொண்டு போராளிகளையும் பிரிச்சு ஆழ்ந்து கொண்டு கிழக்குல போய் கைகோர்த்து நிக்கிறாங்க. தமிழ் முஸ்லீம் ஒற்றுமையை காட்டுறாங்க. நாம் அதைத்தான் காட்ட வந்துறாங்க. எங்கட தேசிய தலைவர் தமிழ் முஸ்லீம் ஒற்றுமையை உருவாக்குறது மாதிரி இல்ல. ரவு வைக்கும் அவர வாயாலே சொல்றார். ரவு வைக்கும் என்ன சொல்றார்? தொழுவுறத்து கூட அங்க இடம் ஒதுக்கி இருந்தது தாங்கள் பேச்சுவார்த்தை போன இடத்துல. தக்குப்பீர் பண்ணி அந்த இதெல்லாம் செய்துதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு எங்கட தலைவர் தூர நோக்குல சிந்திச்ச மனுஷன், இஸ்லாமிய சமூகத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்த மனுஷன். இன்றைக்கு கர்நாடகாவால பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற போராளிகள் ஆபாசம் கொண்டு நிற்கிறாங்க. கிழக்கு மாகாணத்துல இந்த இதே எஸ்டிஎஃப் ரஞ்சன் விஜயரட்னாவோட பிரமதாச காலத்துல 90ஆம் ஆண்டு காலத்துல இருந்தது. இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சர் இருந்த ரஞ்சன் விஜயரட்னாவில் இருக்கு அந்த நேரம். அப்ப அந்த நேரத்துல இருந்த பிரமதாச காலத்துல இருந்து மண்டூர் படுகொலையில படுகொலை செய்யப்பட்டு அவங்களோட உடல் உறுப்புகள் எடுத்து பாகிஸ்தானுக்கு ஜப்பானுக்கு கொடுத்தாக்கள் தான் இந்த ஊரால் படையில இருக்க முஸ்லிமாக்கள். எஸ்டிஎஃப் யூனியன் போட்டு கொக்கட்டுச்சோல படுகொலை, மதுரமான படுகொலை, பந்தாரமுல படுகொலை, கல்முனை காரதி படுகொலையில், அப்படி சென்றகேம் படுகொலையில் இவ்வளவு படுகொலை செய்தது எஸ்டிஎஃப் யூனியத்தோட இருந்து இந்த முஸ்லிம் ஊரால் படை. எங்கட தமிழ் மக்கள உடல் உறுப்புகள் ஏன் பாகிஸ்தான்ல இருந்து வந்த பிரதமர் இம்ரான் கான் ஏதோ இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவிச்சிருந்தார் ஒரு கட்டத்தில். எங்க வந்த இடத்துல 30,000 சோடி கண்கள் தந்துதான் இலங்கை அரசாங்கத்துக்கு. அதுக்கு நன்றி சொல்றான். 30,000 சோடி கண்கள் இலங்கை அரசாங்கத்துல அம்மா அப்போட கண்ணையா கொடுத்தவன்.
30,000 ஜோடி கண்கள் கொடுத்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு மட்டும், கிட்னி கண்கள் எல்லாம். அப்ப அவன் இம்ரான் வந்து நன்றி சொல்றான் இலங்கை அரசாங்கத்துக்கு. 30,000 ஜோடி கண்கள்னா 30,000 பேர் எங்க தமிழ் மக்கள் கண்கள் எடுத்து வித்திருக்காங்க, கண்ணை புடுங்கி வித்திருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஜப்பானுக்கு. நன்றி சொன்னவன் அந்த கொப்பி இருக்குது இம்ரான் கான். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு உறுதுணையா நின்று எல்லாம் செயல்பட்டது கிழக்கு மாநிலத்துல. இந்த நாம் முஸ்லிம் மக்கள், அன்பான முஸ்லிம் மக்களே, எங்களுக்கு சரியான விருப்பம் உங்களோட, சரியான உங்களை மாதிரி அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை. நாங்க எத்தனை வீட்டை போறோம், சாப்பாடு கடவுளிய போனாலும் வாங்க இருங்கன்னு முஸ்லிமாக்களை மாதிரி பிசினஸ் செய்யறதுக்கு எவனுமே இல்லை. மற்ற நம்பி கடன் என்றால் இப்போ 1000 ரூபா கொண்டு வந்தா 500 ரூபா குறையுதான் பிறகு வந்து தாங்கண்டுவாங்க. ஆனா எங்க தமிழ் 500 ரூபா இல்லாட்டி அந்த சாமானை வாங்கிட்டு திருப்பி விடுவாங்க. அப்ப எங்களுக்கு அந்த முஸ்லிம் மக்கள்ல எங்களுக்கு இன்றைக்கு அன்பு, பாசம், கருணை எல்லாம் இருக்குது. ஆனா அந்த முஸ்லிம் அரசியல்வாதி மாறும் இந்த இராணுவத்தோட செயல்பட்ட தீவிரவாதிகளுக்கு தான் சொல்றேன். நாங்க இன விடுதலைக்காக போராடுறோம், தமிழ் மொழி தமிழ் பேசும் மக்களுக்காக போராடுறோம். ஏன் தலைவர் சொன்ன மாதிரி டக்ளஸ் எல்லாம் வேறுபட்டு நின்றாலும் டக்ளஸ் குடும்பத்துக்காக தான் நான் போராடுறேன். தலைவர் சொன்னது அதுக்காக டக்ளஸ் பொலசு விடுறாரு, டக்ளஸ் குடும்பத்தை நானும் பெயலாது. அதே மாதிரி எங்கட தலைவர் எல்லாற்ற குடும்பத்துக்காகவும் போராடின, தமிழ் பேசும் மொழிக்காக போராடினவர், தமிழ் பேசும் மக்கள். இன்னைக்கு வந்து அதுல பிரித்தாண்டு நின்ற ஊர்கால் படைக்கு துணை போன அரசியல்வாதி மாதிரி ஊர்கால் பட கிழக்கு மாநிலத்துல செய்த கொடுமை அது. இந்த கொடுமையை விட்டு நான் பொள்ளாச்சியூர்ல இருக்கிறேன். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியெல்லாம் சிறிய வயசுல இருந்தே நான் பொள்ளாச்சியூர்லாம் இருக்கிறேன். கோயிலம்மனோட இருந்து, நீதனையோட இருந்து. அப்ப நான் கடைசி வரைக்கும் பொள்ளாச்சியூர்ல இருந்து வந்தேன் போராடி. அப்ப 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில 91 மலையாளிக்கு வந்த டீம், மட்டம்பாறை டீம் 91 90ஆம் ஆண்டு காலம் முஸ்லிம் மக்களுக்கு அடிக்க வலிக்கிட்டாங்க யாழ்ப்பாணத்துல. இது இன்றைக்கு சொல்றேன், இந்த ரகசியத்தை கேளுங்க. கர்ணா டீம் சூசைட்டா இறங்கி யாழ்ப்பாணத்துல இருக்கிற முஸ்லீமை சுட்டு அழிச்சு போட்டு தாங்கள் குப்பி அடிக்க வலிக்கிட்டாங்க. ஒரு 50 பேர் 100 பேர். இந்த விஷயம் தலைவருக்கு தகவல் போகுது. அப்ப தலைவருக்கு தகவல் போக என்னன்னா, கர்ணா டீம் தான் சண்டையில நம்பர் 1 கொடியங்கள் ஜெயந்தம் படையணி என்றெல்லாம். அப்ப இதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு இனமுறுகள் வருது. எப்படின்னா, கிழக்கு மாகாணத்துல ஊராள்பட எங்கட அம்மா அப்பாவை சுட்டு வெட்டி கொலை செய்யறாங்க. ஆனா இங்க வடமாகாணத்துல முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர் வச்சிருக்கிறார் யாழ்ப்பாணத்துல. அப்ப நாங்கள் என்னட்டு போராடுறன்ற ஒரு கருத்து முரண்பாடு இயக்கத்துக்குள்ள வருது கர்நாடிக். அப்பதான் தலைவர் அரசியல் துறை பொறுப்பாளர் மாதிரி கூப்பிட்டு சொல்றார், ஒற்று முஸ்லிம் மக்களுக்கு ஒரு கீறு நடக்கக்கூடாது. முதலாவது இந்த கர்ணா டீம்ல இருந்து முதல் தப்ப வைக்கணும். ஏன்னா கிழக்கு மாகாண போராளிகள் விஷமம் கொண்டு நிற்கிறார்கள், கொலை வரியில நிற்கிறார்கள், ஆத்திரத்துல நிற்கிறார்கள். ஏன்னா அம்மா அப்பா இழந்து போட்டு வந்தவங்க இராணுவத்தால காட்டி கொடுக்கிறவர்களால இல்ல, முஸ்லிம் ஊர் ஆள்படையால் இழந்து போட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். அப்ப இந்த எங்கட போராளிகளையும் பாதுகாக்கணும், ஆனா அந்த முஸ்லிம் மக்களையும் பாதுகாக்கணும். அப்ப அண்ணன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒற்று முஸ்லிம் மக்களுக்கு ஒற்று கீறு நடக்கக்கூடாது. அவ்வளவு பேரையும் வெளியேற்றுங்க, அவங்க வாழட்டும். போராட்டத்துல ஒரு இனமாத்தான் நாங்கள் இருந்து போராடுவோம். ஒரு கட்டத்துல அவங்க யாழ்ப்பாணம் பெறட்டும், அவங்க இடத்துல நாங்கள் தமிழீழம் பிடிச்சாலோ இல்ல ஒரு இடக்கால தீர்வு வந்தாலும் அவங்க இடத்துல அவங்களுக்கு இருக்கட்டும். மாட்டோம். அண்ணன் போட்ட உத்தரவும்படி முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டபடியாத்தான் மன்னார் தொடங்கும் புத்தளம் வரைக்கும் நீர்கொழும்பு வரைக்கும் இன்றைக்கு புத்தளத்தை உங்களோட கைப்பற்றி கொண்டு தமிழ் மக்கள் வாழ்ந்த இட பிரதேசத்துல புத்தளத்தை உங்களோட கையில பற்றி கொண்டு இன்றைக்கு பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா நீங்க வளர்ச்சி பெற்றிருக்கிறது எங்களை தலைவர் போட்ட பிச்சை. தலைவர் அந்த நேரம் சிந்திப்போம் உங்களை ஒன்றுமே செய்யக்கூடாது. ஏன்னா முஸ்லிம் மக்களுக்கு நாங்க எதிரிகளும் இல்லை, சிங்கள மக்களே கொல்லக்கூடாது நினைச்ச தலைவர் முஸ்லிம் மக்களை கொல்லுவார, சிங்கள மக்களை கூட கொல்லக்கூடாது நினைச்ச உத்தம புத்திரன் ஒரு அந்த தெய்வ பிறவி மனிதன் தான் அந்த மனுஷன் தான் தலைவர். சொல்லல காலியோட வேமாடணும் போல இருக்கு எனக்கு. அப்படி இருக்குது, காளி வேஷத்தை விட வேகமா எனக்கு மண்டையில முறைக்குது. அந்த மனுஷனுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க தலைவருக்கு? அப்படியான கருணை உள்ளம் கொண்ட மனுஷன், தூர நோக்க சிந்திச்ச மனுஷன். நாங்க போராடுறோம் சிங்கள மக்களுக்கு எதிராகவும் இல்லை முஸ்லிம் மக்களுக்கு. முஸ்லிம் மக்கள் தமிழ் பேசும் மொழி இலங்கையில 2 தான் இருக்கு, மொழி ரீதியா மத ரீதியா இருக்குன்னு சொன்னா. இன்றைக்கு அம்பாறை மாவட்டத்துல கொஞ்சம் நீண்ட பதிவா இருந்தாலும் இதை கேளுங்க, இது உண்மை. நான் போராட்டத்துல இருந்த விடயத்தை எங்களுக்கு படிப்பிச்ச விடயங்களை சொல்றேன். மொழி ரீதியா இலங்கையில 2, மத ரீதியா போனா முஸ்லிம் மதத்துக்கு அம்பாறை மாவட்டத்தை தர சொல்லி இவங்க அந்த நேரம் கேட்ட மாதிரி புலிகள் இந்த நேரத்துல. அப்படின்னா கிறிஸ்தவ சமயத்துக்கு மன்னார் மாவட்டத்தை கொடுக்கறதா நாங்கள்.
அஞ்சால பரங்கி சமயத்துக்கு இஞ்சால எந்த மாவட்டத்தை கொடுக்குறது, வவுனியா மாவட்டத்தை கொடுக்குறதா நாங்கள்? அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு சமயப்படி பிரிச்சு ஆள்றன்னு சொன்னா எத்தனை சமயத்துக்கு நாங்கள் கொடுக்கிறது? என்ன விளையாட்டா விடுறீங்க? அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் வாழாத இடம் என்ன? அம்பாறை மாவட்டத்துல வாழ இல்லையா, இல்ல மட்டக்களப்புல வாழ இல்லையா, திருவண்ணாமலை வன்னியில வாழ இல்லையா? அப்ப எல்லா இடத்துலையும் நாங்க கொடுக்குறதா? தமிழ் பேசு மொழி ரீதியாகத்தான் நாங்க போராடுறோம். மொழி, நீங்க எங்கட சகோதரத்துவமான மொழியை பேசிக்கொண்டு எங்கட இனத்துக்கு விரோதமா செயல்படுற அரசியல்வாதி மாதிரி தீவிரவாதி மாதிரி தான் அந்த விஷயத்தை சொல்றோம். எங்கட தலைவர் உங்களை அழிக்கணும் என்று நினைக்கல, உங்களை காட்டி கொடுக்கணும் என்று நினைக்கல. எங்கட தலைவர் இனத்துக்காக போராடினோர். காட்டி கொடுக்குற, கூட்டி கொடுக்குற, மாற்றி கொடுக்கறதுக்கு தான் இருந்தது. நாங்க என்னத்தை காட்டி கொடுக்கறது? நாங்க ஒரு தேசிய இனமா ஒரு ராணுவம் போராடுறோம். புறநத்தை நாங்க காட்டி கொடுக்கறது? இன்னைக்கு சித்தரிக்கிறீங்க. மொழி ரீதியா மட்டும் இல்ல, மத ரீதியா மட்டும் இல்ல, சாதி ரீதியாகவும் கொண்டு வந்துட்டீங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த இதே சுமந்திரன் தமிழ் தேச கூட்டமைப்பை பிரிச்சு, தமிழரசு கட்சியை பிரிச்சு, தமிழினத்துக்கு போர்க்குற்றம் இல்லாம ராணுவத்தை மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய குடும்பத்தை காப்பாத்தி 120 கோடி காசு வாங்கி அதுக்கு மேல காப்பாத்தி இன்றைக்கு வந்து கிழக்கு மாகாணத்தை தாரவாக்க நிற்கிறான். இதே கிழக்கு மாகாணத்தை தாரவாத்தது அன்பான வடகிழக்கு மக்களை, தமிழ் பேசும் மக்களை, எங்கட தமிழ் மக்களை, முஸ்லிம் மக்களுக்கு தான் சொல்றேன். ஆனா நீங்க கொஞ்சம் விழிப்பாருங்க. முஸ்லிம் மக்களுக்கு நீங்க உங்களோட அமைப்புக்கு நீங்க ஒரு வாக்கு கூட, முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு விரோதம் இல்லை, ஆனா நீங்க ஒரு வாக்கு கூட தமிழ் எம்பிக்கு போட மாட்டீங்க முஸ்லிம் மக்கள். அதே மாதிரி சிங்களவங்க கூட ஒரு வாக்கு கூட தமிழருக்கு போட மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்டா, இது யதார்த்தமான உண்மை. நான் போராளியா இருந்தபடியா சொல்றேன். ஆனா எங்க தமிழன், கேடுகட்ட தமிழன், எல்லாரையும் சொல்லல, 100க்கு 90% 10% தமிழர் தான் தேசியத்தை சிந்திக்கிறான். கேடுகட்ட தமிழன் சிங்கள பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் போடுவான் அள்ளி, சலுகைக்காக, அற்ப விஷயத்துக்காக. முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் இந்த மஸ்தான் சொன்ன மாதிரி, காதர் மஸ்தான் சொன்னானே 2000 ரூபாய் காசு ஒரு சோத்து பார்சலும் கொடுத்தா முழு வாக்குமே எனக்கு வன்னியில இருந்து அவ்வளவு மந்திரம். 2000 ரூபாய் காசு ஒரு சோத்து பார்சல் காதர் மஸ்தான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமா எங்கட தேசிய தலைவர் வளர்த்த இனத்தை உங்களுக்கு நாங்க போராட போயிட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒரு பார்லமெண்ட் எம்பி, ஒரு இஸ்லாமிய எம்பி காதர் மஸ்தான் சொல்ற அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா இருக்கிறீங்கடா எங்கட மக்கள். கொஞ்சம் யோசிங்க. அப்ப என்ன எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு கவலை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு உங்களுக்காக நாங்க போய் காடு போராடி இருக்கமே. இந்த மனுஷன் தலைவர் என்ன வேதனைப்படுவார்? அவன் சொல்றான் 2000 ரூபாய் காசு ஒரு சோத்து பார்சலுக்கும் வன்னி மாவட்ட மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் 2000 ரூபாயில 1 கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் ஒரு வாக்கு தமிழருக்கு போட மாட்டான். அதான்டா ஒற்றுமை. ஒற்றுமை அதுதான்டா நாங்க இப்ப சிந்திக்கிறோம். எங்கட தேசிய தலைவரை போல ஒரு தேசிய தலைவர், நாங்க இன்னைக்கு இஸ்லாமிய இனத்துக்கு நாங்க ஒரு தேசிய தலைவரா இருந்திருந்தா, நாங்களும் இஸ்லாமிய ஒரு இனமா இருந்திருந்தா, நாங்க போராடி இருந்தா இன்றைக்கு எங்களை தலையில தூக்கி வச்சு ஆடி இன்னைக்கு புலிகள் அந்த தேசிய தலைவருக்கும் போராளிக்கு தான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்காக போராடி எங்களை மக்களை சிந்திங்க. இன்றைக்கு ரோட்ல விட்டுட்டீங்க போராளிகளை. இன்னைக்கு எங்கேயே கிடந்தவன், தெற்குல இருந்து படிச்சவன், கொழும்புல படிச்சவன், அரசியல் சாணக்கியத்தை பேசி பேசி பேசியே கோச்சு விட்டு போட்டவன், அழிக்கிறவனுக்கு வாக்களிச்சு கொண்டிருக்கிறீங்க சலுகைக்காக. ஆனா உண்மையான எங்களுக்கு கவலை, முஸ்லிம் இனத்துக்கு நாங்க போராடி இருக்கணும், முஸ்லிம் இனத்துல நாங்க இருந்திருக்கணும். எங்களை தேசிய தலைவர் முஸ்லிம் இனத்துக்கு தலைமை வாங்கியிருந்தா இன்றைக்கு எங்களை வாழ்த்தி போற்றி இன்றைக்கு போராட்டம் கூட அழிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்திருப்பான், கடைப்பிடிச்சிருப்பான் ஒற்றுமையை. ஏடு கட்ட வெட்டப்பன் பரம்பரை, காக்கா வன்னியம் பரம்பரை, தமிழனப்பல காட்டி கொடுப்பாரும் இல்ல, தமிழனப்பல வீரனும் இல்லை. எங்களுக்கு 90ஆம் ஆண்டு கோயில நான் படிப்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம விஷயத்துக்கு வாரன். கிழக்கு மாகாணத்துல இன்றைக்கு அடுத்த சூட்சுமம் ஒன்று நடக்குது. 6 கட்சிகள் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறான். இதை தடுக்கணும் எங்க தமிழ் மக்கள். இந்த தமிழரசு கட்சி, இந்த சுமந்திரண்ட சாணக்கியண்ட அஜெண்டாக்குள்ள நிக்கிற மக்களை மீண்டும் 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 நீங்க ஒரு பிள்ளையை திரும்ப செய்யக்குள்ள, அதே மாதிரி புலம்பெயர்ந்த மக்களே இந்த கெட்ட கிருமிகளுக்கு மீண்டும் மீண்டும் நீங்க ஆதரவு செலுத்துறீங்க. இதே புலம்பெயர்ந்த மக்கள் தான் நீங்க போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு செலுத்துனீங்க. உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையாக வினயமாக கேட்டுக்கொள்றேன், புரியலாகிய நாங்கள் போராடிய நீங்க போராட்டத்துல நீங்க ஒன்றை சொல்லணும். போராட்டத்துல
எங்கட போராட்டத்துக்கு கடைசி யுத்தம் முடியும் வரைக்கும் எங்கட மக்களுக்கு உதவி, இந்த போராட்டத்துக்கு உதவி செய்த எங்கட புலம்பெயர்ந்த மக்கள். அதே மக்கள் இன்னைக்கு மாறுபட்ட அமைப்புகளுக்கு நீங்க ஏன் உதவி செய்கிறீங்க? இன்னைக்கு இந்தியாவுக்கு போறது சமஸ்டியத்தை நிக்கிற, கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்கிற இந்தியாவோட அஜெண்டாக்குள்ள நிக்கிற கஜேந்திரகுமாருக்கு உதவி செய்யறீங்க. இந்த இதே தமிழரசு கட்சி சாணக்கியனுக்கு உதவி செய்றீங்க. இதே தமிழரசு கட்சியில 2 நாளா பிரிஞ்சிருக்கிற கொத்தரோட்டி கொடுத்து போட்டு எங்கட மாவீர குடும்பத்தை படுக்க வர சொன்ன, பச்சையா தான் சொல்லுவோம், படுக்க வர சொன்ன சிறிதரன் கும்பலுக்கு உதவி செய்யறீங்க. உறுதிப்படுத்துறேன். சிறிதரன் விவாதத்துக்கு வரத்துல 6 சொல்லி இப்பயும் வெளிநாட்டுல இருக்கு அந்த பிள்ளை. எனக்கு சொல்லே வலி வந்தது. சிறிதரனை ஏறி போட்டு மிதிப்பேன், அவ்வளவு கோபம் இருக்குது. உங்களுக்கு மாவீரர்கள் இருந்தா, மாவீரர் பொம்பளை இருந்தா, போராளி பொம்பளை இருந்தா படுக்கையா வரணும். நீங்க எல்லாம் ஒரு பார்ல உங்களுக்கு ஆண் உடம்பு அறுத்து வாய்க்க வைக்கணும். நாங்க பசியாம்பிள்ளைக்கு செய்த மாதிரி உங்களுக்கு அது அப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது. எங்களை போராளி பொம்பளைகள், மாவீரர் பிள்ளைகளோட சேட்ட உருளாக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களை மக்களுக்கு மாவீரர் தான் முடியும். அது ஒரு புறம். அது தமிழ் மக்களுக்காக சலுகைக்கு போனா உங்களை தேவைக்கு பயன்படுத்துற ஆக்கள் தான் இப்ப கூட இருக்கிறீங்க. அதே டைம்ல ஒரு முஸ்லீம் பிள்ளைகிட்ட நீங்க கேட்கையும் மேலாது, சிங்கள பிள்ளைகிட்ட கேட்கையும் மேலாது. எங்களோட இனத்தை எல்லாரும் மேய்ஞ்சிட்டு போறீங்க. பேணி பயிர மேய்கிறமாய் நீங்களும் மேய்றீங்க, மாற்றானும் மேய்ஞ்சு கொண்டு போறாங்க. கடவுளிய பயம் ஒவ்வொரு மௌனியா வேணுமா, என்ன சொல்ற காத்தாங்குடி வேணுமா, வேறாவது வேணுமா, இஞ்சால மன்னர் வேணுமா, யாழ்ப்பாணம் வேணுமா, பத்ததுகளை போட்டு வேலை வாய்ப்பை கொடுத்து எங்களை பிள்ளையில மேய்ஞ்சு கொண்டு போறீங்க. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட இதுக்கெல்லாம் காரணம் இந்தியாவும் காரணம். எங்களோட இனத்தை பலதரப்பட்டமாய் அழிக்கிறீங்க. ஆனா வெளியில வரல வறுமை போடும் சொல்லல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கேடுகட்ட புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற அமைப்புகள். ஏண்டா டேய், நான் பச்சையா சொல்லுவேன், ஆத்திரம் எல்லாம் விடுவிச்சு சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு தான் சொல்றாங்க நிம்பராசன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. இதான் பேரா, நான் வேற வழி இல்லை. புருஷனால் கைவிடப்பட்டார்கள், போராட்டத்துல கைவிடப்பட்டார்கள், இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அப்படி இருக்க சரி, ஒரு புறத்துக்கு நான் பாரு என்னடா இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவா தான் இருக்கு பாருங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த வாரன். கிழக்கு மாகாணத்துல இன்னைக்கு 11 ஆசனம் இருந்தும் நல்லாட்சி அரசாங்கம் இருக்க இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இதே தமிழரசு கட்சி கிழக்கு மாகாண இஸ்லாமிய தலைமைக்கு விட்டு கொடுத்தது. நான் முஸ்லிம் மக்களுக்கோ இஸ்லாமிய தலைமைக்கு எதிரானவன் அல்ல. எங்கட தலைவர் சொன்ன மாதிரி எங்கட இனத்துக்கு எவன் துரோகம் நினைக்கிறானோ அவனுக்கு எதிரானவன் தான் நான். எங்கட தலைவர் சொன்ன மாதிரி என்னல கோபம் பாருன்னா எங்கட தமிழ் இனத்தை தீண்டி பாருங்க, அப்பதான் என்ன கோபம். அதே மாதிரி எங்கட இனத்தை விற்க போறவனுக்கு நான் ஏமன் தான். அது எவனா இருந்தாலும் சரி, எங்கட இனத்தை வித்து பிழைக்கிறவனுக்கு அவனுக்கு நான் ஏமன் தான். அது எந்த கும்பனா இருந்தாலும், இந்தியாவா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி, எந்த நாட்டா இருந்தாலும் சரி, அவனுக்கு நாங்க சுட்டி காட்டித்தான் ஆகும் என்று சொல்லிக்கலாம். அதே மாதிரி நீங்க பெரிய ஜுஜிபி. இன்றைக்கு என்ன போகுதுன்னா, இந்த அரசாங்கத்தை, கடந்த அரசாங்கத்தை விட ஒரு புதிய அரசாங்கத்தை தமிழ் மக்களும் பிரதித்துவமாக கொண்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களை எங்களுக்கு அவரால் தமிழீழம் கிடைக்க போறதில்லை, அவரால் எங்களுக்கு ஒரு நன்மை, அரசியல் கைதியை விடுதலை செய்ய போறது இல்லை, வடக்கு கிழக்கு இணையக்கூடாண்டு முதல் தாக்குதல் செய்ததும் இந்த ஜேபி தான். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இந்த ஊழலை ஒழிக்கிற அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்க, இந்த அரசாங்கத்தை கவுக்கணும் என்று இந்த அடுத்த கட்டம் பாய போது இந்த தமிழ் அரசியல்வாதி மாதிரில ஊழல் பிரச்சனை. அதுக்காக இந்த ரிஷாட் பதருதீன் வன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர், மயில் கட்சியில் இருக்கிறேன். அவர் பொல்லாத தேசம், வெற்றிய ஏமன், தமிழ் இனத்துக்கு ஏமன். இன்றைக்கு வட மாநிலத்துல முழு இடத்தையும் பிடிச்சது அவர். ஆனா இன்றைக்கு சிங்களவன் வந்து ஒரு பீகார 1 ஏக்கர் காணிக்குள்ள வச்சா நீங்க ஆர்ப்பாட்டம் செய்றீங்க. ஆனா இதே ரிஷாட் பதருதீன் 300 ஏக்கர் 100 ஏக்கர் 50 ஏக்கர் பிடிச்சா நீங்க தமிழ் அரசியல்வாதி மாதிரிலாம் அவனுக்கு விலை போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறதில்ல. அங்கங்க 50 100 வீடு வெளிநாட்டுக்காரன் காசை வாங்கி கட்டி போட்டு சும்மா இப்பயும் கிடக்கு வன்னி மாவட்டத்துல மன்னார்ல. ஆனா சிங்களவன் ஒரு விகார கொண்டு வந்து ஒரு 1/2 ஏக்கர் காணிக்க வச்சா வீதியில இறங்கி ஆர்ப்பாட்டம். ஏன் உங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யறீங்கல்ல? அப்ப என்ன நீங்க ரிசார்ட்ட காசு வாங்குறீங்களா, கிழக்குல கிஸ்புல்லாட்ட காசு வாங்குறீங்களா? நான் இப்ப சிங்களவனுக்கு ஆதரவானவன் இல்லை. இது எங்களுக்கு கேள்வி, நியாயத்தை சொல்றேன். இன்னைக்கு எத்தனை இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறான் ரிசார்ட், எத்தனை காட்டுக்குள்ள, அந்த எருணையில் போக்குளத்துக்கு காட்டுக்குள்ள தமிழக பிரதேசத்துக்கு 50 வீடு கட்டிப்பட்டு சனம் இல்லாம இருக்கு. இப்ப மாடுதான் போய் படுக்குது வெளிநாட்டு காசுல. அப்படி தாராபுரத்துல ஏதோ எல்லாம் திட்டம் எல்லாம் செய்து கூட அப்படியே கிடக்குது, எல்லாம் வெளிநாட்டு காசுல.
இன்னைக்கு ஓலத்தோடு வாய்க்குள்ள ரிசார்ட் தம்பி அமனியா 300 ஏக்கருக்கு மேல பிடிச்ச காணி இன்னைக்கு நீதிமன்றத்தால தடுத்து வச்சிருக்கு தமிழர் காணிய 300 ஏக்கர் கிட்ட. அதுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லை. இந்த சால்ஸுக்கும் கண் தெரியாது எருமைக்கு இந்த பண்டிக்கு அடைக்கல நானுக்கும் கண் தெரியாது. பயிற்று நீங்கெல்லாம் ஆயுத குழுல இருந்தீங்களா? அடைக்கல நான் நீ தான் சொன்னேனே அடுத்த விடுதலை புலிகளுக்கு எங்களுக்கு தான் சண்டை வந்து நீ 86ஆம் ஆண்டு மீடியாவில் சொன்னேனே அடைக்கல நான். எனக்கு சொல்றாங்க இப்ப வெளிநாட்டுல இருந்து இம்பராசா இப்படியான ஆள் தான் அடைக்கல நான். ஆனா உங்களுக்கு கண் தெரியாது. அவன் தமிழர் பிரதேசத்தை பிடிக்கிற 300 ஏக்கர் 200 ஏக்கர். ஆனா இன்றைக்கு மன்னார்ல ஒரு பிகாரை கொண்டு வச்சா வீதியில மக்களை வச்சு குழப்புறீங்க. யாரு? நீங்கள் ரிசார்ட் நீங்களும் சேர்ந்து. என்னடா நியாயம் இது? அரசாங்கம் பிடிச்ச ஆர்ப்பாட்டம் இந்த முஸ்லிம் அரசியல்வாதி மாதிரி பிடிச்ச ஆர்ப்பாட்டம் ஏக்கர் கணக்கில் 100 ஏக்கர் கணக்கில் தமிழர் பிரதேசத்தை. சரி, அது ஒரு புறம் இருக்கு. நான் இனவாதம் இல்ல. இந்த இதுக்கு நீதி நியாயம் வேணும். இவ்வாறான அரசியல்வாதிமார் இன்றைக்கு ரிசார்ட்டும் ரவுபைக்கும் அவர்களும் சேர்ந்து இந்த சாணக்கியனும் சுமந்திரனும் இந்த அடக்கலநாத உம்மத்தங்கோழியும் சேர்ந்து உம்மத்தங்கோழி தான் அடக்கலனா இருக்கு. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இருக்கு. அவனால ஒருவன் கொலை செய்யப்பட்டு செத்து இன்றைக்கு விசாரணை நடக்கல அவனோட இருந்தவன். சரி, அது ஒரு புறம் இருக்கு. அவர்கிட்ட சொல்றாங்க இங்க எங்க ஒன்றும் புடுங்க இயலாது, எல்லாம் தலைவர் போட்ட பிச்சையெல்லாம் நீங்க இன்றைக்கு வாழ்றீங்க, இல்லாட்டி உங்களை அண்டைக்கே போட்டு தள்ளிருப்பான், உங்களை நல்ல எங்கட இனத்தை வித்து பிழைக்காம இருப்பீங்கன்னு தான் நாங்க உங்களை வாழ வச்சது. அப்ப இன்றைக்கு வந்து நீங்க 6 கட்சி ஒன்று சேர்ந்து எங்க மலைய அவருக்கு மலைய கணேசன் அவருடைய இனத்துக்கே அவர் பற்று இல்லை, மலைய மக்களுக்கே பற்று இல்லாத மனோ கணேசனையும் சேர்த்து கொண்டு எப்படா நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்க. புலிகளே முஸ்லிம் அரசியல்வாதிமாரோட நாங்கள் எதுவுமே பேசி தீர்க்கலா என்று சொல்லி முடிவெடுத்து தலைவர். இன்றைக்கு இதே ரவுபைக்கின் வெளிநாட்டுல போய் எங்களுக்கு அந்த ஆண்டு கனிஞ்சி தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்லி வடக்குங்களுக்கு இணைய கிட்டவா சைன் வைக்க சொல்லி உடன்பாட்டுல தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்லி ஒரு தீர்வு திட்டம் வர வெளிக்கிடக்க இதே ரவுபைக்கின் ஓடி வந்துச்சு தாய்லாந்து பேச்சுவார்த்தையிலிருந்து. அப்ப அந்த மனசுங்க நகை ரவுவாய்க்கின்ற இலங்கைக்கு போயிட்டு அப்ப ரவுவாய்க்கின்ற எடுத்து அந்த மனசுங்க நகையும் போனியன் எங்களுக்கு அப்படி வடக்கு கிழக்கு நகர்ந்தா எங்களுக்கு தனி அழகு வேணும் அம்பாறை மாவட்டத்துல. அப்ப தலைவர் அந்த மனசுங்க தனி அழகு வேணும்டா நீ போராடி இலங்கை அரசாங்கத்தோட போராடி ரத்தம் சிந்தி உயிரிழப்ப சிந்தி சொத்து இழந்து அனாதையாகி அகதி முகாமில் திரிஞ்சு இலங்கை அரசாங்கத்தால அழிக்கப்பட்டு நீ அப்படி இனத்துக்காக போராடு உண்ட இனத்துக்காக தனி அளவு வேணும்டா. நாங்க போராடி உனக்கு தனி அளவு பெற்று தரணும் மாட்டேன் தேவையில்லைன்னு அந்த மாதிரி அப்ப சொன்னவர். அன்பான மக்களே இதை கேளுங்க, இதான் உண்மை. நீங்க இதான் உண்மை தேடல சொன்ன இடத்துல. அப்ப வடக்கு கிழக்கு இணையக்கூடாண்டு வந்ததுல இந்த ரவுபைக்கும் முக்கிய புள்ளி. அதே ரவுபைக்கு இந்த இன்னைக்கு இவனோட இருக்கிறான், அது இந்த கல்லனோட இருக்கிறான், சுமந்திரனோட சாணக்கியனோட. இதே ரிசார்ட் பக்கத்தையும் வடக்குல காணிய பிடிக்கிறவன், இதை இனவாதத்தை விதைக்கிறவன் இந்த இருக்கிறான். ஆனா முஸ்லிம் மக்களுக்கு நான் விரோதமானவன். முஸ்லிம் மக்களை இன்றைக்கு நான் மதிக்கிறேன், சிங்கள மக்களை இன்றைக்கு மதிக்கிறேன். அதே மாதிரி தமிழ் மக்களை மதிக்கிற முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் இருக்கிறான். இன்றைக்கும் தமிழ் வர்த்தகங்களுக்கு தமிழாக்கள் முஸ்லிம் வர்த்தகங்களுக்கு தமிழாக்கள் போவாடி அவங்களுக்கு பிசினஸ் இல்லை. சரி என்று சொல்லி கொண்டு இதுல மாற்று அன்பான மக்களை நீங்க இதுல சிந்திக்கணும். இந்த காட்டுறன் இந்த பாருங்க, இதே ரவுபைக்கின் தான் கட்சிகளோடையும் பேசி வெளிநாட்டுல ஓடி வந்த எப்படி ரணில விட மோசமானால் அவனை பாரு சட்பம் நாகபாம்புமாய் சுமந்திரம் பக்கத்துல இருந்து கேட்டு கொண்டிருக்காங்க பாருங்க. குறிப்பாக எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போறது இல்ல. அடே எரும மாடு சுமந்திரன், நீ பேச மாட்டாங்க. நீ குறிப்பா எந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். என்ன மக்களை ஏமாத்த வழிகட்டுறாய் கள்ளன. என்னடா உனக்கு உண்ட சட்டம் உனக்கு இவ்வளவுக்கு இருந்தா போராடின வலி எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? எத்தனை பேரை நாங்க இழந்திருக்கோம் எங்க தோல்ல. நீ சாதாரணமாக இந்த கிழக்கு மாநிலத்துல எத்தனை ஆயிரம் ஜெயந்தம்படையணி கிழக்கு மாநிலத்துல போராளிகள் இருக்கு. உங்களுக்கு சோசம் இல்லையாடா? தலைவர்கிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டீங்களா? இல்ல நீங்க என்னடா இருக்கு உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யலாம் இந்த தமிழரசு கட்சிக்கு எதிரா? எலும்புங்கடா போராளிகளே கிழக்கு மாநிலத்துல இந்த மக்களை விடுங்கடா. தமிழரசு கட்சிக்கு பின்னால கோமணத்தை பிடிக்கிறவங்களை விடுங்க. நீங்க எழும்பி ஆர்ப்பாட்டம் செய்யுங்களா. இந்த சுமந்திரன் சாணக்கியம் வெளியே இருக்கு. ஏன்னா கிழக்கு மாநிலத்தை 11 ஆசனம் இருந்தும் கொடுத்தது நல்லாட்சி அரசாங்கம் இருக்க இந்த கிழக்க தார பார்த்தது இந்த சுமந்திரன்
2 வருஷம் இஸ்லாமிய தலைமைக்கு 2 வருஷம் தங்களுக்கு என்று சொல்லி போட்டு 5 வருஷம் அவங்க தான் செய்தவங்க. 5 வருஷம் செய்து அவங்க ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புல கோடிக்கணக்கில் காசை வாங்கி தான் அவனுக்கு விட்டு கொடுத்தவங்க. விட்டு கொடுத்தபடியா இன்றைக்கு கிழக்கு மாநிலத்துல கல்வி சேவையில இருந்து டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து கச்சேரியில இருந்து போக்குவரத்து கழகம் பஸ் சிடிபி பஸ்ல இருந்து தமிழ் என்ன டிரைவர்ல இருந்து கொண்டக்டர் வரைக்கும் ஈச்சிலம் பத்த சம்பூர் கிம்பூர் எல்லாம் முஸ்லீம். அவங்க வேலை வாய்ப்புல இருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்ல இருந்து முழுக்க கிழக்கு மாநிலத்துல முழுக்க விதைச்சு விட்டாங்க. முதலமைச்சரா இவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாரவாத்து கொடுத்தது பிறகு எல்லா அரசு உத்தியோகம் அவங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி இப்ப தாரவாத்து கொடுக்கறதுக்கு சாணக்கியனையும் இன்னும் ஒரு முஸ்லீம் தலைமை 2 வருஷம் போட்டு தாரவாத்து கொடுக்கறதுக்கு சாணக்கியம் வந்து எங்க தமிழ் மக்களுக்கு ஒண்ணு செய்ய போறல. சுமந்திரன் அஜெண்டாக்குள்ள நிக்கிறது ராஜ நரி. அந்த சம்பந்தர் செத்து போக்குல இந்த கெட்டவனை வளர்த்து விட்டுட்டு போன மாதிரி சுமந்திரன் சாகுல சாணக்கியனை வளர்த்து விடுறான். சாணக்கியன் சாகுக்கு இன்னொருவனை வளர்த்து விடப்பறான். இது பரம்பரையா சேர்போன் ராமநாதன்ல இருந்து லட்சுமண் கதிராமன்ல இருந்து அப்படியே நீலன் திருச்செல்வத்துல இருந்து சம்பந்தர்ல இருந்து அப்படியே தொடர்ந்து கொண்டு வருது. இந்த கோட் சூட் போட்ட கள்ளன்கள் இந்த சட்டம் படிச்சவங்களை இனத்தை அழிக்கிறதுக்கு என்று சொல்லிக்கொண்டு கிழக்கு மாகாண போராளியில மக்களை நீங்க வீதிக்கு இறங்கி இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யுங்க. உங்களோட கிழக்கு பறிபோப்பது சரியா? வட மாகாணத்துல எல்லா தலைமையிலும் இருக்கிறாங்க. இன்றைக்கு இவங்களுக்கு பறிபோகாது. வடக்குல வேணும்னா வன்னி மாவட்டத்துல காதர் மஸ்தானுக்கு 2000 ரூபாய் காசுக்கும் ஒரு சாப்பாட்டு பார்சலுக்கும் வன்னியில காதர் மஸ்தான் இந்த கோமணத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறவங்க வாக்களிப்பாங்க. சரியா? காதர் மஸ்தானுக்கு மற்ற ரிசார்ட்டுக்கும் கொஞ்சம் பேருக்கு அவன் வேலை கொடுத்து வச்சிருக்கான் மன்னார்ல. அவங்க கொஞ்சம் பேர் தமிழாக்களை சேர்ந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அவனுடைய சலுகைக்காக. ஆனா இந்த முறை மாறுபட்ட ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மாகாண சபைக்கு எங்களுக்கு வடமாகாணத்திலே மக்கள் சிந்திக்கணும். கிழக்கு மாகாணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போராளிகள் கையில இருக்கு. போராளிகள் வீதிக்கு இறங்குங்க. அதுக்காக கஜேந்திரகுமார் சுமந்திரனோட கஜேந்திரகுமாருக்கு நீங்க வாக்களிக்க சொல்லலாம். அவன் இந்தியா அஜெண்டாக்குள்ள எங்கிற இனத்தை எங்கிற தேசிய தலைவர் தமிழீழம் என்று கேட்கலையா? அதை கொண்டு இன்றைக்கு இந்தியா சொல்றதை கேட்டுக்கொண்டு விஜயை சந்திச்சு தமிழ்நாட்டில் ஒரு பிரகடனம் செய்ய போறாங்க. தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை இந்தியாவில இந்த தீர்வு திட்டம் கிடைக்கப்படல. சமஷ்டிக்குள்ள வார விஷயத்தை பத்தி நான் புறவு சொல்றேன். இந்த எனக்கு வந்திருக்கு என்னென்ன விஷயம் உள்ளடங்கப்பட்டிருக்காண்டு. இம்பராசா இதை நீ சொல்லு. சமஷ்டிக்குள்ள எந்த விதமான அதிகாரம் இல்ல. கிட்டத்தட்ட சிவி விக்னேஸ்வரன் இருந்துட்டு போறதுதான் சமஷ்டி. இதைத்தான் வலியுறுத்தி இந்தியா சொல்றதை கேட்டுக்கொண்டு இந்த சைக்கிள் கட்சி நீங்க வாக்களிக்க வேண்டியது புதிய கட்சிகள், இளைய சமுதாயங்கள். எங்கட மக்கள் மாகாண சபைக்கு சுயேட்சை இறங்கினாலும் அவங்களுக்கு வாக்களிங்க. இந்த கட்சி அந்த போக கட்சி விற்கிறாங்க எங்கட இனத்தை. புதிய தலைமுறைக்கு நீங்க வாக்களிக்கணும் என்று கிழக்கு மாகாண மக்கள்கிட்ட வினயமாக போராளிகள் வீதிக்கிறீங்க. நீங்க 100 பேர் இறங்க தேவையில்லை, 50 பேர் இறங்க தேவையில்லை, 25 பேர் இறங்கி போராட்டத்துக்கு இறங்க. உங்களை சுத்தி 25,000 பேர் நாளைக்கு வந்து நிற்பாங்க. இன்னைக்கு ஏண்டா சுமந்திரன் சாணக்கிய அஜெண்டாக்குள்ள நாங்கள் வரையலாது. கிழக்கு மாகாணத்தை நல்லாட்சி அரசாங்கம் இருக்கையும் 11 ஆசனம் இருந்து நீங்க தாரவாத்து கொடுத்த நீங்க இதே ரவுபைக்கும் தான் தமிழீழம் இணையக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி வந்து தனியால கேட்டது. இன்னைக்கு ரிசார்ட் வந்து வடக்குல பலதரப்பட்ட காணிகளை பிடிச்சு எங்க தமிழ் மக்களை ஏமாத்தி பிழைச்சு கொண்டு இருக்குது. ஆனபடியா இவங்களோட கூட்டு தலைமை எங்களுக்கு தெரிய வேணாம். தமிழ் மக்களுக்கே வாக்களிக்கணும். நீங்க இதை விட அரசாங்கத்துக்கு வாக்களிச்சு போட்டு அரசாங்கத்துக்கு நேரடியா இருந்து சலுகையை பெற்றுக் கொள்ளலாம். நாங்க இவங்களுக்கு வாக்களிச்சு என்ன சலுகையை பெற்றுக் கொள்ள போறீங்க? இன்னைக்கு இவங்களுக்கு வாக்களிச்சு இந்த கூட்டு கட்சிக்கு வாக்களிச்சு நீங்க என்ன சலுகையை பெற்றுக் கொள்ள போறீங்க? அவங்ககிட்ட ஆட்சியை கொடுக்க போறீங்க. எல்லா ஆட்சியும் தாங்கள் வச்சு இந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்காக. அதுக்காக இந்த அரசாங்கம் எங்களுக்கு பெரிய இது இல்லை. என்ன காரணம் என்றால் கள்ளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாங்கள் இதுல இருந்து தப்போணும்ன்றதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போடுறாங்க. எங்களுக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆட்சியை கவுட்டாலும் கவுக்காட்டியும் இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனா எங்களோட தமிழ் மக்கள் உஷாரா இருக்கணும். என்னண்டா கிழக்க நீங்க தாரவாத்துறாதங்க, புதிய கட்சிகளுக்கு கொடுங்க. வீதியில போராளிகள் ஒரு 25 பேர் இறங்குங்க. வேணுமெண்டா நீங்க எல்லாரும் என்ன தொடர்பு கொள்ளுங்க. நாம்பார் இல்ல இம்பராசா கந்தசாமி இம்பராசா டிக்டாக்ல நான் இதுல பேஸ்புக்ல நம்பரை போடுறேன், இந்த யூடியூப்ல தொடர்பு கொள்ளுங்க. கிழக்கு மாநிலத்துல இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக, இந்த கூட்டு கட்சிக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை காட்டி எங்களுக்கு நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம இலங்கை அரசாங்கம் ஒரு மாற்றத்தை சிங்கள மக்கள் கொண்டு வந்த மாதிரி, அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்த மாதிரி நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரதுக்காக நாங்க போராடுறோம் என்று சொல்லி இந்த தமிழரசு கட்சி காலகாலமா எங்களை மக்களை விட்டு கூட்டமைப்பையும் அழிச்சு தமிழரசு கட்சியும் அழிச்சு இப்ப கிழக்கையும் தாரவாக்க நிக்குது காசுக்காக, அவங்க அரபி நாட்டு காசுக்காக.
என்று சொல்லி நாங்கள் வீதியில போராடுவோம். என்ன தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் 25 பேர் ஒன்று சேர்ந்தோம்டா 25,000 பேர் எங்களுக்கு நல மக்கள் வருவாங்க. நாங்க நீதியான போராட்டத்தை செய்வோம் என்று சொல்லி நான் கேட்கிறேன். இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், தொடர்பு கொள்ளுங்க. நான் எந்த இடத்துக்கோ நான் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். உங்களை விட எங்களுக்கு உரிமை இருக்குது. கிழக்கு மாநிலத்துல 20 வருஷம் போராடி இருக்கேன். தலையால சாமான் தூக்கி, தோளால டச்சர் தூக்கி, காடு மேடு தண்ணி பள்ளம் எல்லாம் சீலம் பிறந்த மண். எத்தனாயிரம் ஏந்தம் படையணி இன்றைக்கு கை இல்லாம கால் இல்லாம பவுனதி வேணுமா, கரடியனார் வேணுமா, கொக்கட்டி சோலை வேணுமா, மேல் சிலுக்குது பொத்தியில் வேணுமா, திருக்கோயில் வேணுமா, அக்கிரபத்து வேணுமா. எங்கட போராளிகள் கையில காலில ஒரு குடும்பத்துல 5 பேர் போராடி 5 பேரும் இல்லை. அப்படி இருந்தோடு நீங்க கிழக்க தாரவாக்க நிக்கிறீங்களா? போராளிகளை உங்களுக்கு ரோசம் இல்லையா? தலைவர்கிட்ட உப்பு சாப்பிட இல்லையா? நீங்கள் எங்கட தமிழ் மக்கள்ல சாப்பாடு சாப்பிடாமலா போராடின? நீங்க வீதிக்கிறாங்க இந்த தமிழரசு கட்சிக்கு எதிரா. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், வீதிக்கிறாங்கன்னு எனக்கு தொடர்பு வருங்க. நான் பாருங்க செய்வோம், எல்லாரும் செத்து மடிவோம். அதுல போராளிகள் இறங்கி 25 பேர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் ஆர்ப்பாட்டம் தமிழரசு கட்சிக்கு என்றால் இலங்கை அரசாங்கம் கூட எங்களுக்கு ஆதரவு தான் தருமா என்றால் எங்களோட வந்து தீண்ட மாட்டாங்க. ஏன்னா நாங்க புனர்வாழ்வு பெற்று நாங்கள் நீதியை கேட்டு நிற்கிறோம். தமிழர்கிட்டே நீதியை கேட்டு நிற்கிறோம். இந்த தமிழரசு கட்சி அதை என்ன இது வரைக்கும் சாதிச்சது? இன்றைக்கு காலகாலமா முதலின் தாரவாத்துக்களுக்கு இப்பயும் தாரவாக்கு நிக்கிறீங்களா? வெளியேறு சுமந்திரன் சாணைக்கு வெளியேறு என்று நாங்க நிற்போம். நீங்க முழு பேரும் எனக்கு தொடர்படுங்க. அதே மாதிரி வடமான போராளிகளுக்கு சொல்றேன், நீங்கள் ஒன்று சேருங்க. இந்த கூட்டு சேர்ந்து அடைக்கலநாதன் இந்த முஸ்லிம் கட்சியோட கூட்டு சேர்ந்து எங்கட இனத்தை விற்கிறதுக்காக திரும்ப ஒரு அஜெண்டாக்குள்ள நின்று இன்னைக்கு தமிழீழம் கிடைக்கக்கூடாது ரிசார்ட் ரவுபைக்கும் முதலா இன்னைக்கு அவங்களுக்கு சாணக்கியம் என்னண்டா, இந்த இப்ப இருக்கிற அரசாங்க ஆட்சியில இருந்து தங்களுக்கு எதுவும் சலுகை கிடைக்கலன்னு இப்ப தமிழரை ஒன்று சேர்த்திருக்காங்க. அதுக்கு முதல் எங்கட 30,000 கண்ணை சவுதிக்கு வித்ததுல இந்த கிழக்குமான ஊராள்பட முக்கிய புள்ளி இருக்குது. மக்களை சொல்லலாம், முஸ்லிம் மக்கள், அப்பாவி மக்கள், முஸ்லிம் மக்கள் இன்றைக்கும் எங்கட தமிழரோட ஒரு சௌரத்துவமா தான் இருக்கிறான். இந்த அரசியல் அதே மாதிரி தமிழ் அரசியல்வாதி மாதிரி தமிழனை குழப்புறது, முஸ்லீம் அரசியல்வாதி மாதிரி முஸ்லீம் மக்களை குழப்புறது, சிங்கள அரசியல்வாதி மாதிரி சிங்கள மக்களை குழப்புறது. நான் அந்த அரசியல்வாதிக்கு எதிரான போராட்டத்தான் எடுக்கிறேன். எங்கட மக்கள் முஸ்லிம் மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் எடுக்கல. கட்டஸ் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். ஜனநாயக ரீதியா போராடி போட்டு செய்யல செத்து மடி, அதுல இருந்து செத்தாலும் பரவாயில்ல, நாங்க வீதிக்கு இறங்குவோம். பொறுமை காத்தது போதும். புலம்பெயர்ந்த மக்களே நீங்கள் சிந்தியுங்கள். நீங்க உலக காலம் போராட்டத்துக்கு உதவி செய்துட்டு இன்னைக்கு இவ்வாறான நாசதாரிகளுக்கு உதவி செய்தீங்கடா எங்கட இனத்துக்கு எங்கட மக்களுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம் என்றதை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நீதி நேர்மை நியாயமான ஒரு அரசியல் தலைமையை நாங்க உருவாக்கி இந்த வாரம் மாகாண சபையில இடத்தை பிடிச்சி மாகாண சபை ஊடாக எங்களுக்கு வடக்கு கிழக்குல எங்கட தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியா மாகாண சபை ஊடாக வர சலுகைகளை பெற்று எங்கட தமிழ் மக்களை புனரமைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வியலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு புலிகளாகிய எங்களுக்கு இருக்குது. நீங்க நிச்சயம் சிந்திச்சு சப்போர்ட் ஒன்றை கொடுங்க. வீதிக்கு இறங்க போராளிகளே. நான் போன் நம்பரை போடுறேன், தொடர்புடுங்க. கிழக்கு மாநிலத்துல வடமான போராளிகளும் எடுங்க. நாங்கள் வீதிக்கு இறங்கி இந்த அரசியல் தலைமையில மாத்துறதுக்காக, இந்த அரசியல் தலைமையில் இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தது, ஆனா ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வரதுக்காக நாங்க சொல்றதை கேட்கணும். நாங்க போராடு அந்த நேரம் தலைவர் சொன்னதை நீங்க கேட்ட நீங்க ஆயுத பலம் அந்த பலம் இந்த பலம் இருக்குன்னு பயத்திலையா செய்தீங்க? தலைவர் இருக்க உலக நாடு முழுக்க முழு பத்திரிகையாளரும் தலைவரை தேடி தமர்ந்தது. தலைவர் இருக்க இலங்கை அரசாங்கம் தலைவரோட பேச்சுவார்த்தை செய்தது. தலைவர் இருக்க இலங்கை இந்தியா வந்து ராஜீவ் காந்தி கூட தலைவரோட பேசினது. திம்பு பேச்சுவார்த்தை முதல் தாய்லாந்து பெங்களூர் பேச்சுவார்த்தை வரைக்கும் தலைவரோட பேசினது. ஆனா இன்றைக்கு ஏன் எங்களோட பேச இயலாது? தலைவர் வளர்த்த பிள்ளைகளோட பேச இயலாது. அப்ப தலைமை இல்லாட்டி அந்த அமைப்பு அழிகிறதா? தலைமை இல்லாட்டி அடுத்த தலைமை இல்லாட்டி அடுத்ததான். அதுக்கு தானே ஒவ்வொரு தலைமையும் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கார் தலைவர். எங்களுக்கு முள்ளந்தண்டு பிளன் இல்லையா? நாங்க தலைவரை உப்புல வாழ இல்லையா? அப்ப எங்களுக்கு தோஷம் இல்லையா? எங்களுக்கு உணர்வு இல்லையா? எங்களுக்கு உண்மை இல்லையா? எங்களுக்கு நேர்மை இல்லையா? எங்களுக்கு துணிவு இல்லையா? நான் கேட்கிறேன். அப்ப இவ்வளவுத்தையும் நாங்க கற்று வந்த போராளிகள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டு வீதிக்கு இறங்குங்க. நம்பரை போடுறேன். நிச்சயமாக நீங்கள் குறைஞ்சது நீங்க கொமன்ல போடுங்க. அண்ணா நாங்க கிழக்கு மாகாணத்துல ஒவ்வொரு அமைப்புகளும் நாங்க 10 பேர் வச்சிருக்கோம், 5 பேர் வச்சிருக்கோம். அண்ணா நீங்க வாங்க, தலைமை தாங்குங்க. நாங்க நிக்கிறோம்டா. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் நாங்க வெனரோட வருவோம். விடுதலை புலிகள் நாங்கள் வீதியில இறங்கி போராடுவோம். இந்த தமிழரசு கட்சி வெளியே சாணக்கியன் சுமந்திரன் புதிய தமிழரசு கட்சியா இருந்தாலும் ஒரு நபரை நாங்கள் நியமிப்போம். தமிழரசு கட்சியில தமிழரசு கட்சி அழிச்சு கூட்டமைப்பு அழிச்சு இந்த சுமந்திரன் சாணக்கியன் தேவையில்லை.
இவங்க சுபபோக வாழ்க்கை வாழ்ந்தோடு ஆஸ்திரேலியால படிச்ச சாணக்கியனுக்கு என்ன தெரியும் போராட்ட வரி. அவன் தேடல்ல அரசியல் கேட்கிறாண்டோடு 3 மொழியிலையும் பேச தெரிஞ்சு வந்தா எங்களை இனத்தை அழிச்சோம். அல்வெட் துரையப்பா தொடக்கம், ஜிஜி பொன்னம்பலம் தொடக்கம், ராமநாதன் தொடக்கம், துணாபுரம் முழுக்க 3 மொழியிலையும் பேசினவன். சரியா? நீங்க விளங்கி கொள்ளுங்க. அவங்க தான் விலை போவாங்க, ஆனா போராளிகள் விலை போக மாட்டான் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, நீங்க என்னோட தொடர்பு குறைஞ்சது ஒவ்வொருவரும் 5 பேர், 3 பேர், 6 பேர் ஒரு ஊர்ல இருந்து விடுங்க. நான் போடுற போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மிக விரைவில் நாளைக்கு இன்றைக்கு நாள் நான் ரெடி, நான் வந்து இறங்குறேன். ஆனா நிச்சயமாக நாங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்குறோம்னா எங்களுக்கு பொலிசு கூட பாதுகாப்பு தரும், அரசாங்கம் கூட பாதுகாப்பு தரும். ஏன்னா நாங்க அரசியல் ரீதியா தான் இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக தான் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யப்போம். ஏன்னா தமிழரசு கட்சியில இருக்கிற புதிய தலைமையில கொண்டு வருவோம். நாங்கள் அப்படி ஓமண்டா அவங்கள சுமந்திரன் சம்பந்தர சாணைக்கு வெளியேற்றுவோம். இந்த கூட்டு தலைமை வேணாம். இஸ்லாமிய அரசியல்வாதி மாறும், முஸ்லிம் தமிழ் அரசியல்வாதி மாற தலைமை வேணாம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட நான் வினயமாக கேட்டுக்கொண்டு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க வீதிக்கு இறங்கி இந்த சுமந்திரன் சாணக்கிய என்ற கூட்டு தலைமையை நாங்கள் அழிச்சு போட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். போராளிகள், நீங்க போராளிகளோ மக்களோ, தனிய போராளிகள் என்று இல்லை, மக்களும் உணர்வுள்ளாக்களும் தொடர்பு கொள்ளுங்க. மிக விரைவில் நான் மறந்தா வருங்க. நான் கதைக்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய கல்முனையில இருக்கிறவரும் கதைக்கிறேன். ஏன் இந்த தமிழ் கட்சியோட நான் மட்டும் கதைக்கல, நீங்க நான் இனவாதத்தை கதைக்கல. எங்கட அரசு எங்கட போராடின எங்கட மக்கள்ல இது உரிமை பறிப்போ போகுது இவங்களால தான் நான் கதைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த இன்னொரு முஸ்லிம் சகோதரர் கதைக்கிற கேளுங்க. இந்த பாருங்க, கேட்டா நான் மட்டும் கதைக்கிறேன் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு இவ்வளவு இது இருக்கு. முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கின்ற தமிழ் தரப்பு, தமிழ் கட்சிகள் இந்த முஸ்லிம் தலைவர்களோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து கூட்டணியாம். என்ன கூட்டணி அது? அந்த கூட்டணி முதலாவது உங்களுக்குள்ள இருக்கிற 2 சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை முதல்ல தீர்வு ஏற்படுத்தினாங்க. நான் சவால் விடுக்கிறேன் இந்த சுமந்திரனுக்கும் இந்த ஹக்கீமுக்கும். முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாத் பதுடினும், ஏனைய மனோ கணேசன், கேளுங்க வழியா சுமந்திரன் உள்ளிட்ட பல்வேறு இவரே சொல்றாரு. கல்முனையில இருந்து முஸ்லிம் கட்சியும் தமிழ் கட்சி ஒன்று சேரக்கூடாது. அவரு ஒரு முஸ்லீம். அதே மாதிரி தான் நானும் சொல்றேன், அவரை மாதிரி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தமிழீழம் இவங்களால பெற்று தரவணும் மட்டும் இல்ல, இவங்க பதவிக்கும் அரசியலுக்கும் தான் இறங்குறாங்க. தங்களோட சொத்துக்களை தக்க வைக்கிறதுக்காக எங்களை இனத்தை விற்க வலிக்கிறான் சுமந்திரன் சாணக்கியனாக. என்னை பொறுத்தவரையிலேயே இவர்களுடைய இந்த முடிவானது மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு முறை மக்களுக்குள் நாங்கள் நுழைந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்றுக் கொள்வது எப்படி என்பதற்கான ஒரு புதிய உத்தியாக கையாளுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. காரணம் என்னவென்று சொன்னால், இணைந்திருக்கின்ற 2 தரப்புகள், குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இரண்டும் 2 சமூகத்தினுடைய தேவைகளையும் இதுவரையும் போதிய அளவில் அல்லது மிகவும் சிறிதளவில் கூட பூர்த்தி செய்யாத. உண்மையில அவர் சொல்ற நல்ல கருத்து. ஒரு முஸ்லிம் சகோதரர் கல்முனையில சொல்றேன், 2 தரப்பும் தமிழர் தரப்பும் தமிழர் மக்கள தேவையை பூர்த்தி செய்யல, முஸ்லிம் தரப்பும் முஸ்லிம் மக்கள தேவையை பூர்த்தி செய்யல. ஆனா இவங்களுக்கு பதவி தேவை, தங்களோட சொத்தை பாதுகாக்கணும், தங்கள அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டு வச்சு மீண்டும் ஊழல் குற்றலுக்கு தள்ளக்கூடாது, இந்த ஆட்சியை சில நேரம் மாற்றணும் என்ற ஒரு தேவைக்காக முழுசு போய் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவர் சொல்றது உண்மையான கருத்து. அப்ப எங்களுக்கு ஆட்சியை மாத்தாது, அது வேற விஷயம். அது எங்களுக்கு 6 வந்தாலும் உண்டு. ராஜா ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் தமிழனுக்கு சைவர் தான். நாங்க போராடித்தான் போறோம். தலைவர் சொல்ற மாதிரி அனுதாபத்துல எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நாங்க வீதிக்கு இறங்கி போராடுவோம். அதுக்காக நாங்க ஜனநாயகத்துல போராடணும், ஆயுத ரீதியா இல்லை. ஆயுத ரீதியா போராடிட்டோம். இனிமேலும் நாங்கள் ஆயுதம் தூக்குற அளவுக்கு எங்கட போராளிகள் இல்லை. ஜனநாயக ரீதியா நாங்க போராடி கொண்டே இருப்போம். எங்கட போராளிகளால ஜனநாயக ரீதியா எங்கட மக்களுக்கு தீர்ப்பு, ஒரு அரசியல் தீர்வு எடுத்து கொடுக்க ஏழுமன்றதை சொல்லிக்கொண்டு அநியாயம் செய்கின்ற தமிழ் தரப்பு, தமிழ் கட்சிகள் இந்த முஸ்லிம் தலைவர்களோட சேர்ந்து சொல்றாரு. முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிற தமிழ் கட்சிகள் அவங்களோட சேர்ந்து ரவுபைக்கும் ரிஷாத் பதுடின் தான் ஒன்று சேர்றதை தான் வன்மையா கண்டிக்கிறார். உண்மை முஸ்லிம் மக்களுக்கும் அவங்களும் அநியாயம் செய்யறாங்க தமிழ் கட்சிகள். நாங்க கதைக்கிறோம், உரிமைக்காக கதைக்கிறோம். எங்கட உண்மையில அன்பார்ந்த மக்கள், முஸ்லிம் மக்களை, சிங்கள மக்களுக்காக நாங்க எங்கட தலைவர் சொல்ற மாதிரி, எங்கட தலைவர் கடைசி சண்டையில கூட சிங்கள மக்களை கொண்டு நினைக்கல.
சிங்கள ராணுவத்துக்கும் எங்களுக்கு தான் சண்டை நடந்தது. அது இன ரீதியா விடுதலைக்கா. இன்றைக்கு சிங்கள ராணுவம் எங்களை எதுவுமே செய்யல. இந்த 17 வருஷம் நாங்க அதே மாதிரி இலங்கை அரசாங்கத்திலேயும் இந்த 17 வருஷம் நாங்க இந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்டு இந்த 10 வருஷம் அரசியல் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு புனர்வாழ்வு பெற்ற போராளிகளை சட்டவிரோதமா செயல்பட்டதுக்கு எதிரா கஞ்சா வித்தோ குடு வித்தோ இல்ல இலங்கை அரசாங்க சட்டவிரோதம் கத்தி வாழ்வெட்டிலேயோ இல்ல சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டாக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு இலங்கை அரசாங்கம். ஆனா புனர்வாழ்வு பெற்று நாங்கள் இப்படி ஜனநாயகத்தில் ஈடுபட்டாக்களை இதுவரைக்கும் அரெஸ்ட் செய்யல. இதுவரைக்கும் எங்களுக்கு ஜனநாயக சுதந்திரம் இருக்கு. நாங்க கதைக்கிறத நம்பிட்டு தான் இருக்கு. ஏன்னா நாங்க உண்மையை கதைப்போம். கடந்த ஆட்சியாளருக்கும் தெரியும், இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கும் தெரியும், இனி வரப்போற ஆட்சியாளருக்கும் தெரியும். போராளிகள் உண்மையை தான் கதைப்பாங்க. விளங்கிட்ட இந்த அரசியல்வாதிமாருக்கு தான் பயம். நாங்க உண்மையை கதைச்சா அவங்களுக்கு மூத்திரம் போகும். ராஜ் சொல்ற மாதிரி என்ன ஏதோ ஒரு படத்துல யூரின் பெறுது என்ன பயம் பண்றாங்க. அதே மாதிரி தான் அரசியல்வாதி மாதிரி தான் பயம் பெறும் என்றது இதுல சொல்லிக்கொண்டு, அன்பான மக்களே, கிழக்கு மாநில மக்களே, போராளிகளே, விழிப்பு இளைஞர் யுவதிகளே, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. என்ற போன் நம்பர் போடுறேன். இந்த தமிழரசு கட்சி சாணக்கியன் சுமந்திரனுக்கு எதிராக எங்களை கிழக்கு மாநிலத்தை விற்க போறாங்க. மீண்டும் நல்லாட்சி அரசாங்கம் இருக்க 11 ஆசனம் இருந்து தாரவாத்தவங்கள் 5 வருஷம் தாரவாத்து கிழக்கு மாநிலத்துல முழு கல்வி ரீதியா ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்ல இருந்து கச்சேரிக்குள்ள வேலையில இருந்து டிஎஸ் ஆபீஸ்ல வேலையில இருந்து போக்குவரத்து கழகம் பஸ் டிப்போ டிரைவர்ல இருந்து கண்டக்டர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி கார்டுல இருந்து பேங்குக்குள்ள செக்யூரிட்டி கார்டுல இருந்து பேங்க் வேலையில இருந்து முழுக்க கிழக்குமான இஸ்லாமிய படித்தவர்களுக்கு தான் வேலையை கொடுத்தவன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்துக்கு 11 ஆசனம் இருந்து தாராவத்தத்துக்கு அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்தது. அந்த நேரம் 5 வருஷம் நல்லாட்சி அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சாணக்கியத்தான் சாணக்கியன் கூட அல்ப வடக்குல சுமந்திரன், கிழக்குல சாணக்கியன் வந்தா 2 வருஷம் முஸ்லீமுக்கு 2 வருஷம் தமிழுக்கு வந்தா 2 வருஷம் சாணக்கியன் எங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய போறல. சாணக்கியன் காசை வாங்கிட்டு பேசாம இருக்கு. ஆனா முஸ்லீம் அரசியல்வாதி தலைமை அவ்வளவு அபிவிருத்தி பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா அவங்களை முன்னேற்றி போட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க போராடி போட்டு 20 வருஷம் ஆயுத ரீதியா போராடி 3 வருஷம் புனர்வாழ்வில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் 10 வருஷம் ஜனநாயக ரீதியா போராடி இன்னைக்கு வீதியில இருந்து நாங்க கத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக தான் குரல் கொடுக்கிறோம். புலத்துல இருக்கிற குடும்பங்களோ பிள்ளைகளோ நீங்களே வரப்போறல இங்க நீங்க. ஆனா உங்களுக்காக சேர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கட தேசிய தலைவர் சொன்ன மாதிரி டக்ளஸ் மீண்டும் ஒரு முறை டக்ளஸ் குடும்பத்துக்காக சேர்த்து தான் போராடுறோம். கர்நாடகா நாங்க கர்நாடக குடும்பத்தை நாட்டை விட்டு அனுப்ப இயலாது. கர்நாடக குடும்பத்துக்காக சேர்த்து தான் நாங்க போராடுறோம். புள்ளியாண்ட குடும்பத்துக்கு புள்ளியான குடும்பத்தை அனுப்ப இயலாது. அவங்களுக்காக தான் போராடுறோம். இந்த சுமந்திரன் சுமந்திரன் குடும்பத்தை நாங்க வெளியே ஏற்றாது. அவங்களோட குடும்பத்துக்காக சேர்த்து தான் நாங்க போராடுறோம். தலைவர் சொன்ன மாதிரி புலிகளாகிய நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக புலத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இங்க வந்து உங்களோட மனுஷ பிள்ளைகளோட சுதந்திரமா நீங்க வாழ போறல. உங்களால பண உதவி இல்ல வேற எதுவும் சைர உதவிகளை நீங்க எதுவும் அங்க இருந்து சொல்லி செய்யலாம் உங்களோட உறவினரை வச்சு. ஆனால் நீங்க ஏனே இந்த அரசியல்வாதிமாருக்கு செய்து துணை எங்கட இந்தியாவுக்கு துணை போறவங்களுக்கும் எங்கட இனத்தை விற்கிறவங்களுக்கு செய்யறதை விட மீண்டும் ஒரு முறை போராட்டத்துக்கு நீங்க உதவி செய்த மாதிரி மிகவும் வினயமாக உங்களோட கை ஏந்தி போராளியாகிய நான் கேட்கிறேன். இதை விடண்டா இனி நெஞ்சை பிடிச்சு தான் காட்டணும் அனுமா மாதிரி என்ற நெஞ்சுக்குள்ள. ஆனா எல்லாருக்கும் இலங்கை அரசுக்கும் தெரியும். இந்திய அரசு கூட இம்பராசாவோட பேசலாண்டு நிக்குது. இம்பராசா புலி போதி கொண்டு நிக்குது. இம்பராசாவை மாத்தி எடுக்க இயலாது. அவன் புலி என்றே எல்லாருக்கும் புலி என்றா பயம். ஆனா எங்கட புலியை வச்சு தான் அரசியல் செய்யறாங்க. அப்ப எங்கட பேரை வைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லாம பயந்து கொண்டு இலங்கை அரசாங்கம் கூட எங்களை கையாளாது. ஆனா புனர்வாழ்வு பெற்றுன்ற ஒரு சலுகை ஒன்றுதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஆனா நாங்க உறுதியாக உண்மையாக நேர்த்தியாக விசுவாசமாக கொண்ட லட்சியம் கொண்டிடாத கொள்கை வீரனின் காலடி மண்ணிலே நின்று கொண்ட ஒரு போர்க்கொடி தூக்கக்கூடிய புலிகளாகிய நாங்கள் எங்களை தேசிய தலைவருக்கும் மாவீரருக்கும் உறுதியாக உண்மையாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களோட உதவிக்கரம் வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் வீதிக்கு இறங்கி நாங்க போராடி புதிய தலைமைகளை தெற்குல இடதுசாரியா இருந்தவர் தான் இன்றைக்கு ஆட்சி செய்யற ரோன விஜயவீர. இதே ரோன விஜயவீர எங்களுக்கு செய்ததையும் எங்களுக்கு தெரியும். அவர் இப்ப செய்து கொண்டிருக்கிறதையும் தெரியும். ஆனா எங்களுக்கு என்னத்தை செய்து நாங்க போராடினா தான் எங்களுக்கு ஒரு முடிவு வரும் ஜனநாயக ரீதியா. அதுக்கு நாங்களும் இடதுசாரியா இருந்து வந்து எங்கட வடக்கு கிழக்குல எங்கட மக்களுக்காக நாங்கள் ஒரு மாகாண சபையை பார்லமெண்டத்தை கைப்பற்றினா தான் எங்கட மக்களுக்கு நல்ல தீர்வு வரும். புலிகள் வரும் வரைக்கும் தான் இந்த நரிகள் ஆட்டம் இருக்கு. புலிகள் ஆட்சிக்கு வந்துட்டோம்டா அரசியல் ரீதியா இந்த நரிகள் வீட்டுக்கு ஓடி என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களோட சப்போர்ட் வேணும் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்டையும். வீதிக்கு இறங்க வடகிழக்கில் இருக்கிற போராளிகள்
உணர்வானாக்கள் சிவில் அமைப்புகள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க வீதிக்கு இறங்கி குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறோம். மிக விரைவமாக கிழக்கு பரிபோக முதல் நாங்க இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வோம். மிக விரைவமாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக என்னால எவ்வளவு பேரையும் எடுக்க நீங்க எடுக்கக்கூடிய ஆக்கள் இத்தனை பேர் வாங்க. நாங்க ஒரு 25 பேர் இறங்கினாலும் 25,000 பேர் எங்களுக்கு பின்னால அடுத்த நாள் நிற்பாங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதுல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.